அப்ப இந்த இளமை பருவம் மனோ தத்துவ ரீதியாக உள்ள அந்த பெரிய வயசு அடைகிற பருவத்திலிருந்து 40 வயசு வர காட்டும் உள்ள பருவமாக இருந்தாலும் சரி, நீங்களாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமணத்துக்கு முன்புள்ள பருவம் தான் இளமை பருவம் என்று நினைத்தாலும் சரி, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலப்பகுதி. குறிப்பாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த வயதுல நிறைய கடமைகள் இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது திணித்திருக்கிறது. ஏற்கனவே சீரழிவு, அந்த சீரழிவை பார்க்கிறோமே, மார்க்கம் இல்லாம இஸ்லாம் இல்லாம அனாச்சாரத்திலையும் விபச்சாரத்திலையும் ஆடல்லையும் பாடல்லையும் கூத்து கும்மாளங்களையும் ஒரு சாரர் இருக்காங்களே, அவங்க இந்த சமூகத்துக்கு செஞ்ச பாதிப்பை விட அதிகமான பாதிப்பை யாரு செஞ்சிட்டாங்க? இந்த மார்க்கத்தின் பெயரால் வரம்பு மீறியவர்கள் செய்து. இந்த வசனத்தை காட்டி பார்த்தீர்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபித்னா, தீன் ஃபித்னா. தீன் என்பது இஸ்லாம், ஃபித்னா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது. இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள், இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா கொள்கைகளும் இல்லாமக்கப்படணும். இஸ்லாம் தான் நிலைநாட்டப்படணும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா என்று கேட்பான். இது இந்த வசனத்துக்குரிய அர்த்தமா என்றதை நாங்க பார்க்கணும். காப்பீட்டு நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாது, அதான் உண்மையா இருந்தா ஐடென்டி வச்சுக்கொள்ளலுமா, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலுமா, சிக்னல் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலுமா? யாருக்கு சட்டம் அது? பச்சையில சோப்புல நீ மஞ்சள்ல ரெடியாகின்றது யாரு சட்டம்? யாரு சட்டம்? முஸ்லிமா போட்டாங்க, அது மக்கள் சிந்திக்கிறது சட்டம். அது டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல போ, லெஃப்ட் லைன், ரைட் லைன், ஓவர்டேக் பண்ற இப்படி, ஒத்த கோடு இருந்தா இப்படி, துண்டு துண்டு கோடு இருந்தா இப்படி, சோப்பு ஒரு வட்டம் போட்டா கட்டாயம் செய்யணும், மஞ்சள்ல போட்டா முன்னாடி இப்படி விரும்பினா நீங்க பண்ணுங்க, முன்னாடி இப்படி நடக்க, இந்த மாதிரி எல்லாம் சட்டம் வச்சுக்கிற டிராபிக் ரூல்ஸ் யாண்ட சட்டம்? குர்ஆன் சட்டமா? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, மனுஷன் ஏற்படுத்தி கொண்ட சட்டம் தானே. الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டும். சிலோன் தௌஹீத் ஜமாத் மூலமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஓலெவல் பரீட்சையை முடித்து தற்போது தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையின் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பலத்த யோசனையுடன் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுடைய கல்வி மற்றும் எதிர்கால தொழில் சம்பந்தப்பட்ட பலவிதமான அறிவுரைகளை இந்த 2 நாள் பயிற்சி முகாமூடாக நாம் வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதிலே இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே இளமையும் கடமையும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏண்டா நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காலப்பகுதி தான் இந்த இளமை பருவம் என்பது. பொதுவாக இளமை பருவம் என்ற இந்த வயசு நாங்கள் மனோ தத்துவ ரீதியாக பேசுவதாக இருந்தால், உளவியல் ரீதியாக பேசுவதாக இருந்தால், அது நாங்கள் எப்போ பெரிய வயசு அடைகிறோமோ, டீனேஜ் அடைகிறோமோ, அந்த பருவத்திலிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு நடுத்தர வயதை அடையும் வரைக்கும், கிட்டத்தட்ட 40 வயது வரைக்கும் அந்த இளமை பருவம் செல்லும். ஒரு 35 வயசு ஒருத்தரை பார்த்து இவர் ஒரு இளைஞர் என்று சொல்லும்போது நம்ம கொஞ்சம் யோசிப்போம், மனுஷன் ரெண்டுவோம், உடனே வார்த்தையை மாற்றி
அவர் ஒரு மனுஷன் அப்படின்னுவோம். கல்யாணம் முடிச்சவரை இளைஞர்னு சொல்ல மாட்டோம், மனுஷன்டுவோம். அப்படித்தானே? அந்த மனுஷன் இல்ல அந்த பொடிய இல்ல அந்த மனுஷன் அப்படின்டுவோம். அப்ப இந்த இளமை என்றதை நாங்க எப்படி யோசிக்கிறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள பருவம் மாதிரி ஒரு கருத்தோட்டம் நம்முடைய உள்ளத்துக்கு வந்துருச்சு. அந்த அடிப்படையில வச்சு பேசுறதாக இருந்தாலும் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் பெரிய வயசு அடைஞ்சாலும் திருமணத்துக்கு முன்புள்ள வயசுல உள்ளவங்க. அப்ப இந்த இளமை பருவம் மனோ தத்துவ ரீதியாக உள்ள அந்த பெரிய வயசு அடைகிற பருவத்திலிருந்து 40 வயசு வர காட்டிலும் உள்ள பருவமாக இருந்தாலும் சரி, நீங்களாக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய திருமணத்துக்கு முன்புள்ள பருவம் தான் இளமை பருவம் என்று நினைத்தாலும் சரி, இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காலப்பகுதி. குறிப்பாக நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த வயதுல நிறைய கடமைகள் இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது திணித்திருக்கிறது. இஸ்லாத்திர வரலாற்றை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜெயித் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞராக இருந்து இந்த குர்ஆனை தொகுக்கக்கூடிய மொத்த பணியையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் மீதுதான் சுமத்துகிறார்கள். அவருடைய திறமை, இளமையாக இருப்பவர் திறமைசாலியாக இருக்கிறார், மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்கிறார். அதனால அந்த பணி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நாங்க பார்க்கிறோம். அந்த இளமை பருவத்துடைய முக்கியத்துவத்தை அவர் அவருடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்து கழித்திருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் குகைவாசிகள் சம்பந்தமாக நீங்க அடிக்கடி பயான்கள்ல கேட்பீங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் பயான் எடுத்தாலே குகைவாசிகள் தான் தலைப்பா எடுப்பாங்க. ஒரு குகைக்குள்ள போனா 2-3 கிழமை நின்றுவாங்க, அதுக்குள்ள வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு குகைவாசிகள் என்ற தலைப்பு நமக்கு பரிச்சயமானது. ஆனா அந்த தலைப்புல உள்ள விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தலைப்புக்கு வர முக்கியமான குர்ஆன் வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல நிறைய அந்த இஸ்லாத்துக்கான தியாக மனப்பான்பு, சிறுக்கான சூழல் வெளியில இருக்கும்போது அந்த சிறுக்குல வாழ முடியாது என்று சொல்லி ஒரு குகையில் போய் தஞ்சம் புகக்கூடிய ஒரு கூட்டத்தை பற்றி அஸ்ஹாபல் கஃபி வர் ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா, குகைவாசிகளும் வர் ரகீம் ஏட்டுக்குரியவர்களும், அல்லாஹ் ஸ்பெஷலா சொல்றான், அந்த ஏட்டுக்குரியவர்கள் அந்த ஏடுகளை பிறகு ஜோர்தான் மலை பகுதியிலே மலை அடிவாரங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டு அது இஸ்லாமை உண்மைப்படுத்தக்கூடிய ஏடுகளாக மாறின செய்திகள் எல்லாம் நாங்கள் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்ப அவர்கள் இந்த சமூகத்துல இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் உதா, அவர்கள் இளைஞர்கள் கூட்டம், அவர்கள் இறைவனை நம்பினார்கள், நாங்க அவங்களுக்கு விசுவாசத்தை ஈமான அதிகமா கொடுத்தோம். அப்ப அவங்க அந்த குகைவாசிகளாக இருக்க காரணம் சமூகத்துல ஷிர்க் நடமாடுது. வெளியில இருந்து நாங்க ஏகத்துவவாதிகளாக வாழ்வதனால எங்களுக்கு பல பிரச்சனைகள் வருது, இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாத சூழல் வருது. அப்ப நாங்க அந்த நாட்டை விட்டு ஹிஜ்ரத் செய்யணும் என்று சொல்லி ஹிஜ்ரத் செய்தார்கள் ஈமானுக்காக வேண்டி. இப்படி வரலாற்றுல இளைஞர்கள் அவனோட பருவத்தை முக்கியமாக மார்க்கத்துக்காக செலவழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மறுமையில அல்லாஹ் தஆலா அந்தஸ்து தரக்கூடிய, எந்த ஒரு நிழலும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வின் நிழல் மாத்திரம் கிடைக்கக்கூடிய, வேறு சில அறிவிப்புகள்ல அல்லாஹ்வுடைய அரசின் நிழல் கிடைக்கக்கூடிய 7 கூட்டத்தார்ல இளைஞர்களை பற்றி பேசப்படுகிறது. அவனுக்கு அந்த மறுமையில இறைவனுடைய நிழல் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி சிந்தனையோடு, ஃபிக்ரோடு, சமூக சிந்தனையுடன், அக்கறையுடன் வாழ்ந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே கௌரவிக்கிறான். இப்ப இளமை பருவம் முக்கியமானது. இது மாத்திரம் அல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக களமிறங்கி இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புகளையும் சதித்திட்டங்களையும் தீட்டிய அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற மிகப்பெரிய காஃபிர்களுடைய தலைவர்கள் பத்ர் போர்க்களத்திலே அவர்களை சந்தித்த நேரத்தில் அபூ ஜஹலை கொலை செய்வதற்காக நபிகளாரிடம் அனுமதி கேட்டு கொலை செஞ்சவங்க யாரு? இளைஞர்கள், 2 இளைஞர்கள். அண்ணனா தம்பியா அபூ ஜஹலை கொலை செஞ்சன்றத அவங்கள வாழ வச்சு ரத்தத்தை பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு அவங்க போட்டி போட்டாங்க. ஒரு சில இளைஞர்களால இஸ்லாத்தின் விரோதிகள் கொலை செய்யப்பட்டும் இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே நடந்த இஸ்லாமிய அரசாங்கத்தின் போரால் இப்ப இளைஞர்களுடைய பங்களிப்பு இவ்வளவு இஸ்லாத்தில் இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் இப்ப இந்த சமூகத்தில் இருக்கிற இளைஞர்கள் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? ஒரு பக்கத்தை எடுத்து பார்த்தா மார்க்கத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லாம் சமூக ஊடகங்கள்ல சீரழிஞ்சி சிதறி சின்ன பின்னமாக இருக்கிறார்கள். மார்க்கத்தை அடகு வைக்கிறார்கள் மார்க்கத்தின் பேரால். அதுல வேடிக்கை என்ன தெரியுமா? சிலதுகள் ஆடுகள் பாருங்க, பாட்டை போட்டுக்கொண்டு டிக்டாக் செயலிகள்ல, இன்னும் சில ஊடகங்கள் இன்ஸ்டால சில ஊன்ல போட்டு, குறிப்பா டிக்டாக் தான் சீரழிவிட உச்சகட்டம் தான் இந்த டிக்டாக். எவன் பேரை வச்சாலும் தெரியும்.
பாருங்க, அதுவும் டிக்டாக் டிக்டாக் நேரத்தை வீணாக்குறது தானே. டிக்டாக் தான் நேரம் போகும். இந்த நேரம் வீணாக்குறதுக்காகவே வந்து நொலன்னு சொல்லி சொல்லி வச்சுக்கிறாங்க. மார்க்கத்தை சீரழிக்கிறாங்க. அவங்களோட அழகை காட்டுறதுக்கு ஒரு ஊடகமாக பயன்படுத்துறாங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட பேச்சிட அந்த ராகத்தை காட்டுறதுக்கு ஊடகமாக பயன்படுத்துறாங்க. சீரழிவுகள். இன்னும் சொல்ல போனால், இன்னும் சில பேர் இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு விதமா கட் அடிக்கிறான், ஹேர் கட் பண்றான், டை அடிக்கிறான். பார்க்கறதுக்கு குரங்கு மாதிரியே தான் இருக்கும். ஆனா அவன் அதை அழகுன்னு நினைப்பான். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா பச்சை அசிங்கம், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஆனா என்ன நினைப்பான் தெரியுமா, அவன் தான் ஹீரோ, அவன் தான் அந்த கலசா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறான். உண்மையில அது கலசா? அதுக்கு நம்ம தமிழ்ல சொல்றதா, கொழும்பு தமிழ்ல சொல்றதா பீ கலஸ். பீ கலஸ் தான். என்ன கலரு? சாக்லேட் கலர். அது இதெல்லாம் ஒரு 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 இளைஞர் செய்யற வேலையா? ஒரு இஸ்லாமிய சமூகத்துல பிறந்து வளர்ற ஒரு இளைஞர் செய்யற வேலையா? இந்த மார்க்கத்துக்காக என்னமோ பாடுபட்ட ஒரு சமூகத்துல வழித்தோன்றர்களாக இருக்கக்கூடிய நாங்க எங்களோட பயணத்தை கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறோம்? என்ன செய்யறோம்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இளமை பருவத்திலேயே இந்த மார்க்கத்துல நிறைய செய்திகளை தேடி தேடி படிக்கக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு மரத்தை பத்தி, அந்த மரம் முஸ்லிம்களுக்கு உவமையாக வேண்டுவாங்க. அதை பத்தி தெரியுமான்னு கேட்பாங்க. பெருத்த சஹாபாக்கள் எல்லாம் மௌனித்து இருந்த நேரத்துல எனக்கு இதுல விட தெரியும், ஆனா சபையில நான் சொல்ல விரும்பல, எனக்கு வெட்கமா இருந்துச்சென்றவும், இல்ல விட தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்கலாம் தான் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல பேரித்தம்பரம் தான் அந்த விடை என்று சொல்லி சொன்ன அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இந்த இஸ்லாமிய பாரம்பரியத்தை அடகு வைக்கும் இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எல்லாம் மாறி போகுதா இல்லையா? டேட்டூ குத்துறான், டேட்டூ குத்தி அதை வந்து ஒரு ஃபேஷனா காட்டுறான். நம்ம பெண்களும் என்ன பண்றாங்கண்டா, டேட்டூ குத்துறதுக்கு முடியாததுனால இந்த கருப்பால ஏதாவது ஒரு பேண்டை போட்டுக் கொள்றது, டேட்டூ மாதிரி காட்டும். அது டேட்டூ இல்ல, இல்லாட்டி ஸ்டிக்கர் ஒட்டி கொள்றது. நல்ல ஒரு பூதம் என்ற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து மூஞ்சில ஒட்டிக்கோ, இல்லாட்டி எரும மாடு என்று எழுத்து எழுதி இவரோட எரும மாடு டிசைன் தானே வேணும். அதெல்லாம் பசங்க அரபு எழுத்துல வர மாதிரி டிசைன் பண்ணல, இவளோட எரும மாடு அரபுல டிசைன் பண்ணலாம் தானே. இந்த விஸ்வரூபம் படத்தை வந்து விஸ்வரூபம் என்ற பேர் அரபு எழுத்து மாதிரி போட்டான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எரும மாடு அடிச்சுக்கோ டேட்டூவை. தலையெழுத்தை பார்த்து கல்யாணம் முடிக்காம 4 பேர் தப்பி கொள்ளுவான் இல்லையா? எல்லாம் மாறு. என்ன ஃபேஷன் பண்றாங்க? லிப்ஸ்டிக்கை பூசி கொள்றது பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்குது. அது வெள்ளைக்காரி பூசினா கலர் கலரா பூசும் போது அது ஏதோ ஒரு விதமா ஒரு காட்சி ஆகிக்கும். இவ கண்ணங்கலர் கருப்பு, கருப்புக்கும் இவளுக்கும் வித்தியாசமே விளங்காது. இந்த நேரத்துல வந்து இதுல லிப்ஸ்டிக்கை வேற அப்பி கொண்டா தப்பி குட்டிமா இருக்குமா? ஒரு முறையா இருக்குமா? இருக்காது. முந்தானிய ஒழுங்கா போடுறாங்களா? முக்காட பேன்றது இல்ல. எந்த இடத்தை எடுத்து முக்காட பேன்றதுல அதுக்கு ஒரு ஃபேஷனை கொண்டு வருவா லெவலாவது வந்து அது அப்படியே இந்த நெஞ்சி பகுதியை காட்ட வச்சு களத்தை அப்படியே மறக்க வைக்கிறது முந்தானியால. இப்படி நெஞ்ச தள்ளி கொண்டு போறது. நீ இப்போ ரெஸ்லினுக்கு அதுல நெஞ்செல்லாம் காட்டுறது இப்படி செஸ்ட் எவ்வளவு, ஜோன் சீனோட எத்தனை வெயிட், ராத்தல் பாரம், அந்த டேக்கர் எத்தனை ராத்தல் பாரம். சில பேர் வந்து முடிய இப்படி போட்டு இப்படி என்ன பண்ணிப்பாங்க, அவன் அண்டர்டேக்கர் மாதிரி. எல்லாம் மனம். இதெல்லாம் சொல்லும் போது சிரிப்பு வருது தானே. உண்மையில வாழ்றானப்பா. இன்னொரு கூத்து போது என்ன தெரியுமா, 4 பேர் இந்த ராகத்தாலன்னு ஒரு பாட்டை போட்டுக்கொண்டு வாரது. ஒவ்வொருத்தனா டிசைனா கலர் கலரா ஷூ உடுப்பான். எப்படி ஒரே கலர்ல பெல்ட் கலருக்கு தான் ஷூவை போடுவான். அதுதானே பொதுவான ஸ்டாண்டர்டான ஃபேஷன். இவன் என்ன பண்றான்டா, சோப்பு கலர் வலது கால், பச்சை கலர் இடது கால்னு போடுறான். பார்க்கறதுக்கு கோமாளியா தெரியுது. இவனுக்கு 27 லட்சம் லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் டிக்டாக்ல. பாக்குறீங்களா இல்லையா? என்ன பண்றான் தெரியுமா, வித்தியாசமான ஒன்றை காட்டி மக்களோட கவனத்தை எடுக்க பாக்குறான். நல்ல வழிதான், அம்மனத்துல தெரிகிறது. நல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்குதா இல்லையா? கல்லடி வேற கிடைக்கும். பச்சை பைத்தியங்களா இல்லையா? யாரு, எந்த சமூகம் நாங்க, எங்க இருந்து வந்தவங்க நாங்க, எதை செய்யணும் நாங்க, என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இளைஞராக சிறுவராக இருக்கும்போது இமாமத் செய்தார். அந்த இமாமத்துடைய அவர் சுஜூத் செய்யும் போது அவருக்கு தென்படுது, பெண்கள் அவருக்கு ஒரு ஆடை அன்பளிப்பு செய்யறாங்க. அதை விட ஒரு சந்தோஷம் இருந்துச்சா எனக்கு அப்படி என்றாரு. ஒன்று விளங்கி கொள்ளணும், அதுல இமாமத்மார்களுக்கு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இமாமத் செய்யறவங்க சந்தோஷப்படுவாங்களா இல்லையா?
இந்த மாதிரி ஒரு இளமை சமூகத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்திருக்க இன்று வாழக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க? சிலவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? எடுத்தோன்னே ஹாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிரக்கெட்டுக்குள்ள போட இந்த மறுமை வாழ்க்கையை குழி தோண்டி புதைங்க தானே அர்த்தம். என்ன பண்ணினாலும் ஒரு வாகனத்தை வாங்குறான், அதை காட்டுறான். சிலவங்க திங்கிறத காட்டுறான், பொண்டாட்டியை இப்படி கையில பக்கத்துல வச்சுக்கொண்டு இப்படி கட்டி பிடிச்சு கொண்டு இப்படி போடுறான் வீடியோ. உன்னோட பொண்டாட்டிய நீ ஊரகத்துக்கு எப்படி காட்டலாம்? இப்படி வெக்கம் இல்ல? திருமண மண்டபத்தில் உள்ள போட்டோஸ் எடுத்து காட்டுறான், வெக்கம் இல்ல? இஸ்லாமிய பற்று எங்க போச்சு? இப்படி ஒரு கூட்டம் சீரழிது, எடுக்க வழி இல்லை. இன்னொரு கூட்டம் மார்க்கப்பற்றண்டு வருவாங்க, அவங்க ரொம்ப ஃபிக்ரோட இருப்பாங்க, ரொம்ப தீன கடைப்பிடிக்கணும் என்ற எண்ணத்துல இருப்பாங்க. எந்த அளவுக்கு போவானண்டா, அவன் கூட பிறந்தவங்க பேசுறானோ இல்லையோ, அவனோடு அவன் மேங்கோ ஃப்ரெண்டா, மாங்காய் கூட்டாளி என்று சில பேர் இருப்பாங்க. அந்த மேங்கோ ஃப்ரெண்ட், அந்த மாங்காய் கூட்ட என்ன மாங்காய் கூட்டாளின்னா மடையனுக்கு சொல்லுவாங்க. இவன் ஒரு மாங்காய் விலகாதுன்னு. இந்த மேங்கோ ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு. அப்ப மேங்கோ ஃப்ரெண்டா இருக்கக்கூடியவனோடு கூட பேச மாட்டான். ஏன்னா இவனுக்கு ஃபிக்கர் வந்துருச்சு. ஃபிக்கர் வந்தோடனே தைப்பான், கண்ணு உருட்டி பரட்டி கொண்டு இருப்பானே தவிர யாரோடையும் சகஜமா பழகுறது இல்லை, யாரோடையும் பேசுறது இல்லை. அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்படியே போயிட்டு என்ன நடக்கும் தெரியுமா? நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம், என்ன பண்ணலாம் இந்த இஸ்லாத்துக்கு. இஸ்லாம் ஏறி இப்ப ஸ்ப்ரைட் போத்தல்ல ஏறுற மாதிரி இஸ்லாம் ஏறி உள்ளத்துக்கு மேல ஏறி இப்ப வாயில தொண்டை புளி வர காட்டு வந்துருச்சு இஸ்லாம். எப்படியாவது கக்கணும் எதையாவது. என்ன பண்ணலாம், தீனுக்காக என்ன பண்ணலாம், சமூகத்தில் ஃபித்னாக்களை பார்க்கிறேன், என்னால் பொறுக்க முடியவில்லை, இதற்கு நான் நீதி கேட்க வேண்டும், நான் இதற்காக பாடுபட வேண்டும், போராட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றது? எங்கேயாவது போயிட்டு குண்ட வைக்கிறது, எவனையாவது அடிக்கிறது, அல்லது முஸ்லிம் சமூகத்தில் முக்கால்வாசி பேரை முஷ்ரிக் என்றது, காஃபிர் என்றது, இஸ்லாத்துக்கு அவனுக்கும் சம்பந்தம் எதையாவது உண்டு. ஓவர் மார்க்கம் தலைக்கு மேல மார்க்கத்துல அடிப்படையில் இருந்து பேசினா பரவாயில்ல, மார்க்கத்துடைய ஒரு நிலையை தாண்டி போறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை பார்க்கிறோமா இல்லையா? இப்ப ரெண்டு சாராரும் நமக்கு ஆபத்து. மார்க்கத்தை அத்துமீற கூட்டமும் ஆபத்து, மார்க்கத்தை கடைபிடிக்காம சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறவங்களும் ஆபத்து. இந்த இலங்கை வரலாற்றுல 1000 வருட கால பழமை வாய்ந்த முஸ்லிம்கள் நாங்கள், வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், அப்படித்தான் நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆமா, 1000 வருஷத்துக்கு மேல நாங்க வாழ்ந்ததுக்குரிய அத்தாட்சிகள் இருக்குது. இந்த லோனா தேவராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆய்வாளர் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அவங்க மேற்கொண்ட ஒரு ரிசர்ச்ல ஒரு புத்தகமாகவே அதை வெளியிட்டாங்க. இலங்கை முஸ்லிம்கள்ட 1000 வருடங்களுக்கான அந்த வரலாற்று சாதனைகள் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க, வரலாற்று பதிவுகள் என்று. எங்களுக்கு வரலாறு இருக்குது, அது எல்லாத்தையும் அப்படியே குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி குண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டாங்க. யாரு? முஸ்லிம்கள்ல ஒரு சாரா. அவங்க தௌஹீத் பேர்ல இருக்கலாம், ஜமாத் இஸ்லாம் பேர்ல இருக்கலாம், இஹ்வானுல் முஸ்லிமின் பேர்ல இருக்கலாம், தப்லீக் ஜமாத்ல பேர்ல இருக்கலாம், எந்த பேர்ல இருக்கலாம். ஆனா தௌஹீத் ஜமாத் செஞ்ச மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதுல ஈடுபட்டவர்கள், அதற்கு துணை புரிந்தவர்கள், அவர்களுடைய வகுப்புகளில் கலந்து கொண்டவர்களை கள ஆய்வு செய்து பார்த்தால் எல்லா இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அதை மறைக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத்ல அக்கௌண்ட்ல மட்டும் தனியா அதை போடுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அவதூற தௌஹீத் ஜமாத் மேலையும் போட்டு, ஆனா தௌஹீத்ல ஒரு சாரா இருந்தாங்க, அதை யாரும் மறக்க முடியாது. ஜஹரா நசீம் என்ற தீவிரவாதி உட்பட அவனுடைய குடும்பத்தார், அவனுடைய நண்பர்கள் பலரும் இருந்தார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தௌஹீத் சிந்தனையில் உள்ளவர்களும் இருந்தார்கள். பெரும்பாலானவர்கள் ஜமாத் இஸ்லாம் சிந்தனை உள்ளவர்கள் இருந்தார்கள். இன்னும் வேறு வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்கள், எந்த ஜமாத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் இருந்தார்கள். இப்படி ஒரு சாரார் இருந்து இந்த செஞ்ச வேலையில நீங்க தௌஹீத் என்ற பெயரை சொல்றதுக்கு பலரும் வெக்கப்படக்கூடிய நிலையும், உலகத்துல என்ன நடந்தாலும் தௌஹீத் வாதிகள் மீது பழி சுமத்துற அளவுக்கும் ஒரு நிலையும் கொண்டு போட்டுட்டாங்க. அப்ப ஏற்கனவே சீரழிவு, அந்த சீரழிவை பார்க்கிறோமே, மார்க்கம் இல்லாம, இஸ்லாம் இல்லாம, அனாச்சாரத்திலையும் விபச்சாரத்திலையும் ஆடல்லையும் பாடல்லையும் கூத்து கும்மாளங்களையும் ஒரு சாரர் இருக்கிறாங்களே, அவங்க இந்த சமூகத்துக்கு செஞ்ச பாதிப்பை விட அதிகமான பாதிப்பை யாரு செஞ்சிட்டாங்க? இந்த மார்க்கத்தின் பெயரால் வரம்பு மீறியவர்கள் செய்து விட்டார்கள். அவன் நாளைக்கு திருந்துவான். கொஞ்சம் இசை ஹராம்,
இந்த வழிகட்டு சிந்தனைகள் ஹராம், இந்த இந்த விஷயங்களுக்கு போகக்கூடாதுன்ட்டு திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியாதிக்கு வந்தவங்க இது போதைக்கு அடிமையானவங்க மாதிரி, போதை பொருட்களை பயன்படுத்துற மாதிரி இந்த காலப்பகுதியில தான் இந்த சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நீங்க இஸ்லாமிய பற்றோடு வாழ நினைத்தால் உடனே வருவாங்க. முகமது என்ன செய்தி, என்ன பண்றீங்க? நான் படிச்சு கொண்டு இருக்கிறேன். இஸ்லாம் 5 நேரம் தொழுறீங்களா? ஆமா தொழுறேன். இந்த ஹராமான காரியங்கள் இல்ல, ஹராமான காரியங்கள் எதுவும் ஈடுபடல. அல்ஹம்துலில்லாஹ். பாத்தீங்க தானே இந்த சமூகம் ஜாஹிலியா சமூகமா மாறிடுச்சு. ஆமா ஜாஹிலியா சமூகம். பாருங்க பொஸ்னியால என்ன நடக்குதுன்னு பாருங்க, செச்சனியால என்ன நடக்குதுன்னு பாருங்க, பாலஸ்தீனத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஈராக்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க, சிரியால என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி முஸ்லிம் சமூகம் சர்வதேச அளவில் கொலை செய்யப்படுகிறார்கள், அநீதிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். யாருமே இவர்களுக்காக குரல் எழுப்புவதற்கு இல்லை என்றொன்னே எங்களோட உள்ளங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையான உள்ளம் தானே. இந்த வயசுல காதல் மோகம் வந்துச்சுன்னு வைங்க, கடும் அடிமை, அது ஒரு போதை. காதல் வந்துச்சுண்டா தின்ன மாட்டான், குடிக்க மாட்டான், படுக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், அதே நினைப்புலயே வாழ்வான். எப்ப பார்த்தாலும் அந்த காதலிட நினைவே தான் இருக்கு மூஞ்சில. கல்யாணம் முடிச்சு பார்ப்போமே எப்படி நடக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஜமாத்துக்கு நோட் பண்ணுவோம். அதை கல்யாணம் முடிச்சு இந்த எத்தனையோ பேர் இப்ப வாய திறக்கிற பாத்தீங்களா, இப்பவே அப்படிதான் இருக்குது. அதை என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதன்றாங்க. அப்ப இது விலகுதுதான போதை. அதாவது போதையை பொறுத்தளவுல அத குடிச்சோன்னு என்ன நடக்குது தெரியுமா, அப்படி சுருண்டு இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியுமா, நீங்க மிதங்குவீங்க. நீங்களா அடிச்சுக்கிறீங்களா, இவ்வளவு விளக்கமா சொல்றீங்கன்னு கேட்கவான். ஏண்டா ஒவ்வொருத்தர் அப்படிதான் ஆய்வுகளை சொல்றாங்க. அப்படி மிதங்குவான், மிதங்கி கொண்டு அப்படி உலகத்தை வந்து அப்படியே ரசிக்க ஆரம்பிப்பான். அது போல ஒரு சுவை இருக்காது. அந்த சுவையில மிதங்கி 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 அதுக்கு அதை தேடி 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 அதுக்கு அடிமையான உடனே அது என்ன செய்யும் தெரியுமா, உங்களை இரிட்டேட் பண்ணும், உங்களை நிம்மதியா வாழ விடாது, உங்களை உள்ளத்தை குழப்பும், உங்களை வந்து ஒரு சாந்தமான நிலையில அமைதியான நிலையில இருக்க விடாது. அதோடு என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே இந்த என்ன செய்யணுமே விளங்காது உங்களுக்கு. அதை பயன்படுத்தினால் நீங்க ஆரம்பத்தில் அனுபவிச்ச சுகம் உங்களுக்கு கிடைக்காது. போக போக அதனுடைய அந்த சுகம் குறைந்து கொண்டே போகும். ஆனா நீங்க உச்சகட்ட சுகத்தை அனுபவிச்சிட்டீங்க தானே, எனவே அது உங்க மனசு அதை தேடிக்கொண்டே இருக்கு. ஏலாம போயிட்டு நம்ம நாட்கள் எதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சான், மூக்குப்படி இருக்குது தானே, என்னது மூக்குத்தூள், அதை வச்சான் வாயில, மூக்குலதான் வைப்பாங்க. தும்மல் போகாட்டி என்ன செய்வாங்கடா, வாப்பம்மா உம்மம்மா எல்லாம் மூக்குத்தூள் எடுத்து மூக்குக்குள்ள போட்டுக்கொள்வாங்க. போட்டோன்னே அடிச்சு பிடிச்சு கொண்டு போகும் பாருங்க தும்மல். போனோடனே ஒரு ராகத்தா இருக்கு, அந்த ராகத்துக்கு அடிச்ச மூக்குத்தூளை இவன் பார்த்தான், எனக்கு இதுலயும் கிக் இல்ல, எதுலையும் கிக் இல்ல, சிகரெட்ல கிக் இல்ல, கஞ்சால கிக் இல்ல, அதுல கிக் இல்ல, இதுல கிக் இல்ல, அடி மூக்குத்தூளா எங்க வாய்க்குள்ள வச்சான். இதை கேட்டு போயிட்டு அப்படியா மூக்குத்தூளை வாயில வைக்கலுமான்னு போயிட்டு அடிச்சிடாது யாரும். மார்க்கத்துல தடுக்கப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது. சிலவன் என்ன பண்ணினான், அதுவும் மேறல, பார்மசிக்கு போனான், சளிக்கு ஒரு பானியை கொடுத்தான், குளோரெக்ஸ் டின்னு ஒரு பானி. சளி வந்தா எல்லாம் பாருங்க, இந்த சளியோட சம்பந்தப்பட்டது. சளியே வந்து ஒரு வியாதி தானே, அந்த மாதிரி அந்த வியாதிக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொடுக்குற மருந்து இருக்குதே, அது பவர்ஃபுல்லானதா இருக்கு. அது அந்த சளி ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய சளியை கலட்டி அனுப்புறதுக்கு கொடுக்குற மருந்து ஹை டோஸ்ல அடிக்கிறான், மிதங்குறான். அதுவும் போதாது, ஏலம் என்ன சரி அடிச்சே ஆகணும் என்று கண்ட நின்றதெல்லாம் அடிக்கிறான். சிக்னலை திங்கிறான், பல்லு டூத் பேஸ்ட சாப்பிடுறான், எல்லாமே திண்டு திண்டு போதையில சீரழிஞ்சு கடைசியில சாகுறான். இப்ப உச்சகட்டமா ஐசன் ஒன்று வந்திக்குது. அந்த போதையில நிறைய இளைஞர்கள் செத்தொழிஞ்சு கொண்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போதை தான் காதல் என்ற போதையும். ஆரம்பத்துல சுகத்தை கொடுக்கும், அது உச்சத்துக்கு கொண்டு போகும். அந்த உச்சம் வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துல நல்லாவே கிடைக்கும். ஏண்டா ஒரு காதலிய பார்க்காம பேசாம கதைக்காம உங்களுக்கு இருக்கலாம போகும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போக ஆரம்பிச்சோம் பிறகுதான் நீங்க கல்யாணமே முடிப்பீங்க. கல்யாணம் முடிச்சு அதுக்கு பிறகு பொண்டாட்டிட கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் என்று நீங்கள் லவ் பண்ண மாப்பிள்ள சொல்லல. என் காதை வெட்டுவேன் என்று சொல்ல மாட்டேன், என் பயான கேட்டு மாறி சொன்னாலும் சொல்லுவீங்க. வெட்டி விட்டுரும் இந்த மனுஷன் காதலுக்கு எதிரா நிக்கிறான், டை அடிக்கிறதுக்கு எதிரா நிக்கிறான் என்று சொல்லி கோபம் வந்துடக் கூடாது. ஒரு 10% நல்லா வாழுவாங்க,
90% சீரழிஞ்சு விவாகரத்துக்கு போவாங்க. இது நிச்சயம். ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய விஷயம். விதிவிலக்குகள் நடக்கலாம். அப்ப இப்படி ஒரு சீரழிவுல இந்த ஆக்கள் இருக்கிறாங்க. இதை விட ஒரு பாரதீயமான போதையாக இந்த உலக நாடுகள்ல நடக்கிற முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயத்தை காட்டுவாங்க. காட்டணும்னு உள்ளமெல்லாம் நான் இந்த தீமைகளை வெறுத்து வந்தவன், நான் காதலிக்க மாட்டேன் என்று இருந்தவன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன் என்று இருந்தவன், நான் சீரழிஞ்ச ஹேர் கட் பண்ண மாட்டேன் என்று இருந்தவன், மார்க்கத்தோட வாழணும் என்று நினைச்சு வாரவன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு சமூகத்துல நல்லதை செய்யணும் என்று நினைச்சு வாழக்கூடிய ஒரு மனசுல இருக்கும் போது இதை பத்தி நினைச்சு கவலைப்படுவான். இன்னைக்கு பாருங்க, இந்த பாலஸ்தீனத்துல உள்ள ஒவ்வொரு வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது உண்மையிலே கண்ணீர் வருது. கண்கள் கண்ணீர் வடிக்கத்தான் செய்து, உள்ளம் பதறுது. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் சாகடிக்கப்பட்டிருக்கிறாங்க கடைசி 18 மாதங்கள்ல மட்டும். அதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கு கவலை தானே. அந்த கவலை எங்களுக்கு காட்டி இத பாருங்க, பாத்தீங்களா யூத நாய்கள் இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்கிறார்கள். வரும் பாருங்க, ஒரு சுருண்டு மேலுக்கு ஏறும். ரோசம் ஏறுமா இல்லையா? ஏறும். உடனே சொல்லுவான், அருகம்பேவி யூதர்கள் குடியிருக்கிறார்கள், அவர்களுடைய குடியிருப்பை நாங்கள் அகற்ற வேண்டும் என்று கிளம்பி தாண்டுவான். பொடிய மகனுக்கு ஏற்கனவே ஒரு ஊசனை உண்டு. என்ன ஊசனை? அடி தட்டி சண்டை. ஆனா தனியா மாட்டிப்பட்டா முடிஞ்சுக்காத. கூட்டத்தோட இருக்கும் போது கத்துவாங்க, ஒத்த அடிப்பேன் விட்டுறணும். அவன் அடிட்டா போயிட்டு அவன் எக்ஷனை பாருங்களேன். அதோட சைலண்டா என்ன ஒரு 4 வார்த்தை 4 பேர் முக்கு சொன்ன உடனே அனுப்புறேன். பிடிச்சு கிடிச்சு தடுத்து நிறுத்துறது இல்லையா எங்களை என்று கேட்பான். இந்த மேல் எங்களுக்கு ஒரு விதமான தைரியம், ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு தைரியம் இருக்குது. இப்ப பெண்களுக்கு கூட இருக்குது, அது வேற விஷயம். ஆண்களுக்கு தைரியம் இருக்குது. பொம்பளை சண்டை பார்த்தீங்களே நீங்க, செம்மையா இருக்கும் பாக்குறதுக்கு. முடிதான் முடிப்பாள். இவன் அடிப்பான், இப்படி அடிப்பான், அப்படி அடிப்பான். இவட முடிய பிடிக்கும். அவட முடி லொக்காவி ரெஸ்லிங் ஒரு லொக்க போட்ட மாதிரி 10-15 நிமிஷத்துக்கு வாய் மட்டும் ஈக்கும். கேட்கல. ஆம்பளை ஏசி கொண்டு அட்டை போட்டா என்னடா நீ இப்படிப்பட்டவன் அப்படியெல்லாம் பேச மாட்டான். பொம்பளை வாயாலே பிடிப்பாள் சண்டை பாருங்க. அதை கேட்டுக்கொண்டே ஈக்கலாது. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா மீக்கும் கேட்கும் போது. நான் கொஞ்சம் சண்டை இல்லாத போது அப்படி பாக்குறேன். புதிய வார்த்தைகள், இந்த ஒக்காபுலரிக்கு சேரும் வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும், ரிசர்ச்சுக்கு உதவும் என்று எல்லாம் நின்று பாக்குறேன் சண்டேல். ஆம்பளைக்கு கொஞ்சம் மேல தைரியம் கூட இருக்கும் தானே. இந்த சினிமாவை அப்படித்தான் காட்டுவான். ஒரு ஹீரோ வருவான், சிகரெட் அடிச்சு கொண்டு வருவான். இப்படி குட் பேட் அக்லி என்றுவான். உடனே ஏடாக்கள் என்ன செய்வாங்க? இப்படி அந்த தியேட்டர்ல அதை பார்க்கும்போது மேலுக்கு நானும் ஒரு அஜித்குமார் தான். இவர் ஈப்பாரு, அஜித்குமார் மாயா ஈப்பாரு. காஞ்ச கருவாடி, இது கலரும் இல்ல ஒன்றும் இல்ல. ஆனா அஜித்குமார் நினைப்பு வந்துடும் இருக்குமே. நானும் அஜித்குமார் ரோட்ல போகும்போது எப்படி போவான் தெரியுமா? இப்படிதான் போவா. உனக்கு மேலும் இல்ல, நீ பொட்டிய மெயின்டைன் பண்ண போ ஜிம்முக்கு. சரியா எடுத்து அடி, ஆர்ம்ஸுக்கு அடி, 4 ஆர்ம்ஸுக்கு அடி, வீ கட்டை எடு, அதை எடுத்து காட்டு, பரவாயில்ல, உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்குது. இவனே ஓம குச்சி, ஒளிஞ்ச மெலிஞ்ச உடம்பு. இவன் என்ன பண்ணுவான்? அதை பார்த்தோன்னே மேலுக்கு ஒரு சுருண்டு வரும். இந்த மாதிரி அந்த உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்ட அடிமைப்பட்ட உள்ளங்கள் பாலஸ்தீனத்தில் இப்படி நடக்கிறது என்னன்னு அப்படி சொல்லுவோம். எனக்கு இப்பவே போகணும் பலஸ்தீன், போட உனக்கு பாஸ்போர்ட்டே இல்ல, பலஸ்தீனுக்கு போறான். கடல் பேர போயிட்டு பாய், நல்ல பாலஸ்தீனம் கொண்டு விளங்க உனக்கு. பேர தெரியும் தானே? பேர ராவி பச்சை கலர்ல ஆறு இந்த உலகத்துல எங்கேயாவது ஓடுமா? பச்சை கலர்ல நம்ம ஸ்ரீலங்கா கொழும்புலதான் ஓடுது. ஆத்துல கலர் என்னங்க? ஒரு ஆசை என்ன கலர்ல இருக்கும்? ஒரு வெள்ளை வெள்ளையரன்னு இல்லாட்டிலும் ஒரு வெள்ளையில ஒரு சாக்லேட் கலர்ல ஒரு பிரவுனிஷா, சரி அப்படிதான் இருக்கும் தண்ணி. இங்க பச்சையா இருக்குது. என்ன காரணம் என்று தெரியுமா உங்களுக்கு? மொத்த கொழும்பு சிட்டியில உள்ள மொத்த டிரைனேஜ் சிஸ்டத்தையும் எங்க லிங்க் பண்ணிக்கிறான்? பேரக்குதான் லிங்க் பண்ணிக்கிறான். அதுல நான் தெரியாம சின்ன வயசுல குளிச்சி எல்லாம் இருக்கிறது. சவுகானத்தை கொண்டு போயிட்டு குளிப்போம் வேற தண்ணியில. இப்ப விட்டாங்க இல்ல, அது சேறு நிறைஞ்சிருக்குது. கொழும்புல இந்த கம்பெனி தரதான் நம்ம ஊரு சுத்தி வளைச்சு வேறதான் இருக்குது. ஆனா அதுல ஒரு மீன் இருக்குது, பட்டா என்ற பேர்ல, பொறிச்சு திண்டு பாருங்களே. உண்மையில விக்கிறாங்க கடையில. பட்டா 1 கிலோ 100 ரூபாய்க்கு எடுக்கல உங்களுக்கு. இப்ப எவ்வளவு தெரியாது,
பொரிச்சு திண்டு பாருங்க, எப்படி டேஸ்ட் தெரியுமா? என்ன ஐயா பியான்றீங்க? கொழும்புட மீன் அவ்வளவு இலக்காரமா போச்சு அவனுக்கு. அது ரத்தம் ஊறும், நல்ல அந்த மீனுக்கு நல்ல ரத்தம் ஊறும். அலாதான உணவுங்க. மீன் ஹராமா? ஊத்தேத்தி கோழி மட்டும் என்னத்தை சாப்பிடுது? நீங்க சிக்கன் கோயில ரெண்டெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? அது உங்களுக்கு சொசைஜஸையும் பர்கரையுமா சாப்பிட்டு வளருது? என்ன தின்னும் கோழி? புழுவும் பூச்சியும் பீயையும் தான் தின்னும் கோழி சாப்பிடுறது. அதான் டேஸ்டா KFC சிக்கன் இங்க ஒரு இலு, பர்கர் ரெண்டு அங்க ஒரு இலண்டு இழுக்கிறோம். அப்ப இந்த உணர்ச்சிகளுக்கு நாங்க அடிமைப்பட்டு இதெல்லாம் காட்டி உடனே சொல்லுவாங்க, பார்த்தீர்களா இந்த அநியாயம் நடக்குது, இதுக்கு ஒரே தீர்வு, நாங்க இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்க வேண்டும். இந்த ஹிலாஃபத் இருந்தால்தான் எங்களுக்கு சரியான ஒரு மார்க்கத்தை நிலைநாட்டலாம். இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்கணும் என்ற சிந்தனை அப்படியே புகுத்தி நாங்கள் தீனை நிலைநாட்டுவதற்கு, சுன்னாவை நிலைநாட்டுவதற்கு உள்ள ஒரே வழி ஹிலாஃபத் தான். ஆட்சியை பிடிப்போம், இஸ்லாத்தை நிலைநாட்டுவோம் என்ற சிந்தனையை கொடுத்தோன்னே எங்களுடைய உள்ளத்துக்கு ஒரு பக்குவம் வரும். இன்று முதல் நான் ஹிலாஃபத்தை உருவாக்குவதற்காக போராடும் ஒரு போராளி அவருடைய உள்ளத்துல இப்ப அவர் யாராகிடுவாரு? சஹாபி ஆகிடுவார். நபித்தோழருடைய எண்ணம் அவருடைய உள்ளத்துக்கு வந்துடும். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்குறதுக்காக போராடக்கூடிய போராளிகள்ல பெரும்பாலானவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலிருந்து விலகியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவர்கள் யாரும் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்கணும் என்ற சிந்தனையை பகிரங்கமா பேச மாட்டாங்க. பொதுவாக இஸ்லாமிய ஹிலாஃபத்தை பத்தி பேசுறவங்க பகிரங்கமா பயன் பண்றதே இல்லை. யாரு இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கணும் என்ற சிந்தனையில இலங்கையில அழைப்பு பணியில் ஈடுபடுகிறார்களோ இவர்கள் பெரும்பாலும் எப்படி வகுப்புகள் நடத்துவாங்க? எங்கட எல்லாமே லைவ்ல போகும். நாங்க சிரிக்கிறது, பேசுறது, அழுகிறது, தியாகம் பண்ற எல்லாமே லைவ்ல தான் போகும். அவங்கள்ட்ட ஏதாவது பயான்கள் லைவ்ல போகுமா? இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்கணும், இஸ்லாமிய ராஜ்யத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்ற பயான் செய்கின்ற இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் ரகசியமாகத்தான் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட வகுப்புகள் நடத்துவாங்க. ஏன் ரகசியமா நடத்தணும்? அது தப்பான கொள்கையாக இல்லாம, அது இந்த நாட்டு சட்டத்துக்கு மாற்றமான ஒரு கொள்கையாக இல்லாது இருந்தால் பகிரங்கமா அவங்க செஞ்சிருக்கலாமே. ஏன் ரகசியமா செய்யறாங்க? அதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுவாங்க. என்ன ஆதாரம் காட்டுவாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருட காலங்கள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல ரகசிய பிரச்சாரம் செய்தார்கள். சரி, செஞ்சாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க தானே? என்ன செஞ்சாங்க? ரகசிய பிரச்சாரம் என்ன சொல்லி செஞ்சாங்க? அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பித்து விடக்கூடாது, எங்களுடைய உடன்பிறப்பு எங்களுடைய அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை வழங்க வேண்டும், ஏழைகளை கவனிக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நாங்கள் நல்லவர்களாக வாழ, இதுதானே சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அர்கம் ரலியல்லாஹு வீட்டுல 3 வருட காலம் ரகசியமாக பிரச்சாரம் செய்தது லா இலாஹா இல்லல்லாஹ். வெளியில லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்வதற்குரிய சூழல் இல்ல, சொன்னா அடிப்பாங்கன்னு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்க்கு கை வைக்க வரமாட்டாங்க யாரும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கோத்திரம் அப்படி பலமானது. குறைசி கோத்திரம், பனு ஹாசிம் குலம், பெரிய குலம், காபாவை நிர்வகிக்கிற குடும்பம், பாரம்பரியம். ரசூலுல்லாஹ்வோட யாராவது இணைஞ்சா அடிச்சாங்க. அபூ தர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக கௌதார அறிவிச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அபூ தர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. அவர் சொல்றாரு, லுரித்து லி அமூத், நான் சாகும் அளவுக்கு அடிபட்டேன். அப்படி அடி. அப்ப இந்த அடி விழும் என்ற காரணத்தினால் தான் 3 வருட காலம் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக மார்க்க பிரச்சாரத்தை பண்ணாம இருந்தாங்களே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவை கைப்பற்ற வேண்டும், மக்கத்து காஃபிர்களை துரத்தி விட வேண்டும், காபத்துல்லா எங்களுடைய கையில் இருக்க வேண்டும், இஸ்லாமிய ஆளுகையை கொண்டு வர வேண்டும், அதற்காக நீங்கள் நானும் ஜிஹாத் செய்யணும் என்று ஏற்றெடுத்தாங்களா? ஆனா இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை பத்தி பேசக்கூடிய எந்த கூட்டமாக இருந்தாலும் ரகசியமாக என்ன செய்யறாங்க? வகுப்பு நடத்துறாங்க. நீங்கள் இந்த கொள்கையில் உண்மையாளர்களாக இருந்தால், இஸ்லாமிய ஹிலாஃபத் உருவாக்குவது இஸ்லாத்தின் அடிப்படை, அது இஸ்லாத்தின் ஒரு அம்சம் என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்யணும்?
பகிரங்கமாக பிரச்சாரம் பண்ணணுமா இல்லையா? உசுறு போனால் என்னன்னு கேட்கிறேன் நான். அதான் இஸ்லாமாக இருந்தால் ஏங்க சொல்லாம இருக்கிறீங்க? சொல்லுங்களே. சொல்ல முடியாது. சார் ரசூல்ல 3 வருஷம் தானே இருந்தாங்க. 4வது வருஷம் பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணாங்க தானே. 4வது வருஷம் சொன்ன அடி உண்ணாத நிலைமை இருந்துச்சா? அடி ரசூல்லா 40வது வயசுல நுபுவத்துக்கு வர்றாங்க. நுபுவத் கிடைக்குது ரசூல்லாக்கு. இவங்களோட வாதப்படி 3 வருஷம் ரகசியமா பிரச்சாரம் செஞ்சாங்கன்னா 43. ரசூல்லா ஹிஜ்ரத் செஞ்சாங்க எத்தனை வயசுல? 53ல. அப்ப 10 வருஷமா ரசூலுல்லாஹ் பகிரங்கமா தானே பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த 10 வருஷத்துல அடி உத விழலையா? விழுந்துச்சு. அடி உத விழுந்துச்சு. அந்த அடி உத தாங்க முடியாம தானே ஹிஜ்ரத் பண்ணினாங்க. இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டி வந்துச்சு. அப்ப பகிரங்க பிரச்சாரத்திலையும் அடிவிலும், ரகசிய பிரச்சாரத்திலையும் அடிவிலும், கொள்கை பிரச்சாரத்தில் அடிவிலும். அதுதான் சத்தியம் என்றால் செய்ய வேண்டும். அதுதான் நாங்க செய்யறோம். தௌஹீத் என்ற பேர்ல ஒரு இயக்கம் உருவாகி இஸ்லாத்தின் அடிப்படையை நாங்க எத்தி வச்சு கொண்டு இருக்கிறோம் என்றால், பகிரங்கமா செய்யறோம் என்றால் எதிர்ப்புகள் வரும், விமர்சனங்கள் வரும், தடைகள் வரும், எல்லாம் வரும். எல்லாம் என்ன செய்யணும்? கடந்து செல்ல வேண்டும். நேர்மையாக முகம் கொடுக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய பிரச்சாரமா இருக்கணுமே தவிர கள்ள கூட்டமாக வச்சு பையத்து வாங்குறது. என்ன பையத்து? ரகசிய பையத்து. நீங்க இந்த இயக்கத்தில் சேர்வதாக இருந்தால் இந்த இயக்கத்தின் அமீருக்கு பையத் செய்ய. யாருங்க இயக்கத்தின் அமீர்? உடனே காட்ட மாட்டான். அவருக்கு ஹீரோயிசம் கொடுக்கணும் தானே. நான் நேத்து சொன்னேன் தானே, இமாம்களுக்கு எப்படி பில்டப் கொடுத்து வைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு தெரியுமா இமாம் என்று பில்டப் கொடுப்பாங்க. அதுக்கு போற அந்த இமாமுக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு பயம், பயத்தை உண்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க ரகசிய அமைப்புகளோட தலைவர்களை இப்படி பில்டப் விடுவாங்க. இப்படி பில்டப் அப்படி ஒரு பெரிய ஒரு இடத்த வச்சு காட்டுவாங்க. கடைசி மட்டும் ஆளை காட்ட மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகுதான் ஆளை காட்டி பையத்ன்றதை நேரடியாக அவர்கிட்ட கையில வச்சு கொடுப்பாங்க. அது இல்லாம மற்ற நேரங்கள்ல என்னுடைய இயக்கத்துல நீங்க சேர்ந்திருக்கிறீங்கன்ட்டு ஒரு உறுதிமொழியை எடுத்து அவங்க அப்படியே ரகசியமா கொண்டு போறது. இந்த சிந்தனையை, வழிகட்ட சிந்தனையை உள்ளத்துக்குள்ள போடுவாங்க. இந்த வயசுலதான் அதுக்கு பல பேரும் வலைய வீசுவாங்க. ஆண்கள் பெண்கள் நீங்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். டிக்டாக்ல சீரழியவும் கூடாது, போதையில சீரழியவும் கூடாது, இஸ்லாமிய பற்று இல்லாம வாழவும் கூடாது. இஸ்லாத்துக்குள்ள வாழணும் என்ற பேர்ல இந்த வழிகட்ட சிந்தனைக்குள்ள தயவு செஞ்சு நடக்கிறாங்க. யோசனையோடு இருக்கணும். ஏன்டா இஸ்லாத்தை காட்டித்தான் என்ன செய்வாங்க? மார்க்கத்தை காட்டி, சமூகத்தை காட்டித்தான் இதுக்குள்ள அவங்களை இழுப்பாங்க. ஈச்ச பழம் விற்கிறவனும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் காட்டுவான இல்லையா? அஜ்வா ஈச்ச பழத்தை சாப்பிடுங்கள், உங்களை விஷம் தீண்டாது, சூனியம் பலிக்காது என்றுவான். அஜ்வா ஈச்ச பழத்துக்கு தனியா ரேட் உள்ளது. நிறைய ஈச்ச பழங்கள் இருக்குது. அஜ்வாவை காட்டுவோம் உயர்ந்த ரகத்தில் உள்ள ஈச்ச பழம் என்று காட்டி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நபி மொழியையும் அதுக்கு போட்டு ஈச்ச பழத்துக்கு பில்டப்பை கொடுத்தோன்னு ஈச்ச பழத்துல விலை வருது. அத்தர் விற்பாங்க. அத்தர் விற்கும் போது நபிகள் நாயகம் அத்தர் பயன்படுத்தி உள்ளார்கள். ஆமா, அத்தர் என்ற வாசனை திரவியம். இந்த காலத்துல வாசனை திரவியங்கள் இருக்குதானே, பெர்ஃபியூம் என்ற பேர்ல, சென்ட் என்ற பேர்ல இருக்கத்தானே செய்து பயன்படுத்தலாம் தானே. அது இல்ல, இந்த அத்தர் குப்பிக்குள்ள இருக்குதானே, இதைத்தான் பயன்படுத்தணும். சில பேருக்கு அது பயன்படுத்தினா தலைவலியா இருக்கும், அவனுக்கும் திணிப்பாங்க. அவனும் தேய்ச்சி அடுத்தவன் உடம்புலையும் தேய்ச்சி ஏழாம தாடியில தேய்ப்பான், மூஞ்சில தேய்ப்பான். அத்தர் வியாபாரிகள் அத்தருக்குரிய விஷயங்களை ஆதாரமா காட்டி அதை பில்டப் பண்றது. மிஸ்வா குச்சி, இந்த காலத்துல பல் துளக்குற குச்சி எங்கேயோ போயிட்டுருச்சு. எப்படியோ இப்ப எலக்ட்ரிக் பேட்டரி சார்ஜ் பண்ணி பல்லு துளக்க தானே, அந்த அளவுக்கு போயிட்டுருச்சு. இன்னும் மனக்குச்சியை வச்சு கொண்டிருக்கிறான். பண்டைய காலத்துல இவன் அந்த வன்னிலத்தோட பரம்பரையில வந்த ஒருத்தன் மாதிரி இன்னும் மரக்குச்சி எடுத்துக்கொண்டு பல்ல தீட்டி கொண்டிருக்கிறான். நீ எல்லாம் மகியாங்கனுக்கு தானே போகணும். மகியாங்கனை காட்டுக்குள்ள இருக்க வேண்டியவெல்லாம் இந்த உலகத்துல பகிரங்கமா நடமாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மிஸ்வா குச்சி தான் சுண்ணாக்குரியதா, பல் துளக்குது. இப்படி ஆதாரத்தை காட்டி ஒவ்வொருத்தரை மூல செலவு செய்யறாங்க. இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்க சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்போம், எங்கேயாவது நீங்க ஆதாரங்கள், ஹதீசுகள் ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? முஸ்லிம்களே, இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குங்கள், இஸ்லாத்துக்காக பாடுபடுங்கள், ஆட்சியை உருவாக்குவதற்காக பாடுபடுங்கள். எங்கேயாவது ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? எங்கேயாவது ஒரு ஹதீஸ் இருக்குதா? இல்ல, எங்கேயுமே காட்ட முடியாது. பொதுவாக நாங்க சாதாரணமாக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறத இஸ்லாம் நமக்கு கற்றுத்தர்ற மாதிரி
உலக நடைமுறைகளையும் எங்களுக்கு கற்று தந்திருக்குதா இல்லையா? நீங்க ஒரு வீட்டுக்கு போறதா இருந்தா என்ன செய்யணும்? சலாம் சொல்லி போகணும், அனுமதி கேட்கணும். எப்படி அனுமதி கேட்கணும்? திரும்பி போங்கன்னா திரும்பி போகணும். ஆனா எங்கட யாரும் திரும்பி போறதில்லை. கூட்டாளிட்ட வீட்டுக்கு நீங்க எப்படி போவீங்க? கதவை தட்டுறே, கதவு லேசா திறந்து அப்படியே போயிட்டு கிச்சன் வர காட்டிலும் போவான். தாத்தா உம்மா, அவனுக்கு கூட்டாளிட்ட உம்மான பேர் சொல்லி, சுபை தாத்தா என்ன செய்றீங்க, என்ன ஆக்கிறீங்க எண்டு கண்டு அவங்க கஷ்டப்பட்டு ஆக்கிங்க நைட்டுக்கும் சேர்த்து கரியலை புளியலை வச்சிருந்து அதை எடுத்து பிளேட்ல போட்டுக்கொள்வான். சலாம் சொல்ற ஒழுங்குமுறையை கடைப்பிடிக்கிறது இல்லை. இந்த டீசன்ட் டிசிப்ளின் இல்லாம போகும்ன்றதுனால சலாம் சொல்லி போகும். திரும்பி போக சொன்னா, நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, இருக்கும்போது நீங்க கூட்டாளிட்ட வீட்டுக்கு போறீங்க, கூட்டாளி வீட்டுல இருக்கிறான், அவனோட வாப்ப காரணத்தை வருவானே, அவரை எதிரியா பார்ப்பாங்க. அவர் சொல்லுவாரு, மவன் இல்ல, போயிட்டு புறவாங்க. மவன் இல்லைன்னு பொய் சொல்லக்கூடாது, வீட்டுல வச்சுக்கொண்டு மவன் இருக்கிறார் இப்ப பார்க்க முடியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, அவரும் பொய்ய விடுவார். மவன் இல்ல, புறம் போயிட்டு வாங்க, வெளியே போயிட்டு வாங்க, இப்ப வரவானும் என்றுவார். கத்தி தான் சொல்லுவார். இவர் சும்மா பொய்ய விடாதீங்க ஆஜியார், உள்ளுக்கு அவன் செருப்பு வேலை அனுப்புங்க அனுப்புங்க கத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று கூறப்பட்டா நீங்க என்ன செய்யணும்? திரும்பி செல்ல வேண்டும். அதான் தக்குவா. வீட்டுக்குள்ள போன ஒரு வீட்டு வாசலுக்கு போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி நேர வாசல்ல இருந்து இப்படி நிக்கிறது. கொஞ்சம் கேட்டு விலகி சண்டை வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்றதான் விலகும். இடையில இப்படி இப்படித்தான் இருக்கும் தலை. அவங்களை கேட்டு விலகினோடனே இப்படி அண்டுவான். அடைய உன்னை கூட்டாளிட்ட தங்கச்சிடாது. கொஞ்சமாவது எனக்கு மனசாட்சி இருக்குதா? யாரா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளையா இல்லையா? ரசூல் எப்படி வழிகாட்டுறாங்க தெரியுமா? வீட்டுக்கு போனா நீங்க இப்படிதான் இருக்கும். இடத்திலேயோ வலதிலேயோ இப்படி சைடுக்காகன்றாங்க, நேரா பார்க்க வேணும் என்றாங்க. பார்வை வந்து என்ன செஞ்சிடும்? உள்ள போயிடும். அதான பித்துனாக்கு காரணம். இவருக்கும் கணக்கு இல்ல, கூட்டாளிக்கு தங்கச்சிக்கு முந்தானிக்கு அதான் சின்ன புள்ள, சின்ன புள்ள தான் தூக்கி கொண்டு ஓடுவான். அடே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் செஞ்சுட்டாயடா கடுபாவி, டேய் நீ தாண்டா வழிவகுத்து கொடுத்தாய். அது அப்படி இப்படி பார்வை போத்தான் செய்யும். உனக்கு தங்கச்சி, அவனுக்கு பொம்பளை புள்ள, அது விலங்க வைக்கணுமா இல்லையா? எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு இது குடுக்குமோ லக்ஷன் கொஞ்சம் நானா நானா என்று கொண்டு கொஞ்சி குழாவுறதுக்கு நல்லா நானாதான் தெரியும். அது அண்ணி ஆனண்டு தெரிஞ்சு கொண்டே கவனமே இல்லாம கொஞ்சி குழாவுறது. அது கல்யாணம் முடிச்சாக்களுக்கும் அதுல விதிவிலக்கு இல்ல, முடிக்காதாக்களுக்கும் விதிவிலக்கு. மரக்கறிக்காரன் வந்தா இருக்கிறேன், அந்த ஊத்த கஃப்டானோட வெளியே வாரு, அரை குறை உடுப்போண்டிக்கு மூட்டுல வெளியே பள்ளிகளுக்கு வரும்போது இப்படி போத்தி எப்படி இறுக்கி நாடி கலண்டு விழுற அளவுக்கு இறுக்கி கொள்றது. நாடியும் கலண்டு விழுந்துடும். முகம் அந்த முகத்துல முன்னுக்கு ஃபேஸ் துண்டிக்குது, அது தனியா சீவி எடுக்கலும். அவ்வளவு எதுக்கமா ஸ்காஃபை போட்டுக் கொள்வாங்க. வீட்டுக்கு பக்கத்து அடுத்த வீட்டுக்கு போறதா இருந்தா முந்தானி துண்டு இல்லை. அப்ப இப்படி ஒரு மார்க்கப்பற்று இல்லாம இருக்கிற ஒரு சமூகம் உருவாக கூடாதுன்றதுனால ஒழுங்கு விதிமுறைகள். வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் தங்கச்சே ரூம்ல இருக்கிறா, அவ பெரிய வயசுக்கு வந்துட்டாவா, நீ ரூமுக்கு போகும்போது வரவா உள்ளுக்கு வரவா, அடியே என்ன பண்றா இங்க வா நான் உள்ளுக்கு வரவான்னு கேட்டு போகணும். அப்படி இல்ல, சலாம் சொல்லிட்டு போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரவான்னு கேட்கணும். நீ கேட்க மாட்டான், அப்படியே போறது. அவ உடுப்ப மாத்தி கொண்டு இருப்பா, கவனிக்கிறது இல்லை. எது வந்து ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்றது. இவ்வளவு ஒவ்வொன்றையும் சொல்லுது. எச்சி துப்புறதா இருந்தா எப்படி துப்பணும்? மார்க்க சட்டம் என்னது? ஒருத்தனை மூஞ்சில துப்புறதா? அப்படிதான் துப்புறாங்க. எப்படி துப்பணும்? எச்சி துப்புறதா இருந்தா எங்கென்றாலும் அப்படி கண்டமாய் துப்புறதா? ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்னா கிபிலாவை முன்னோக்கி எச்சி துப்பாதீங்க. நீங்க தொழுகையில இருக்கிறீங்க, காரி வருது, கிபிலாவை முன்னோக்கி துப்பாதீங்க. எங்க துப்பணும்? இடது பக்கத்துல. இடது பக்கத்துல யாராவது இருந்தா இரண்டு கால்களுக்கு இடையில. சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. அப்ப ரோட்ல போகும்போதும் துப்பும் போது வலது பக்கத்துக்கு துப்ப கூடாது தானே? என்ன செய்யணும்? இடது பக்கத்துல துப்பணும். இடது பக்கத்துல யாராவது நடந்து வந்து அவன்கிட்ட மேல துப்பிடக்கூடாது. கொஞ்சம் இப்படி கையை வச்சு டீசெண்டா துப்பிட்டு போகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுற இஸ்லாத்துல ஆட்சி அதிகாரம் சம்பந்தமா இஸ்லாம் சொல்லாதா? அதை பிடிக்கணுமா பிடிக்க கூடாதா? எப்படி பிடிக்கணும்? எப்படி கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யணும்? எப்படி வந்து எங்களோட திருமணங்களை நடத்தணும்? சமூக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? இல்ல, எங்களுக்கு வந்து இஸ்லாமிய ஆட்சி வேணும். எல்லாத்திலும் உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் மீக்குது. இப்பயாவது ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்காவும் இஸ்லாமிய நாடா மாறாதா? இஸ்லாமிய நாடாக மாற்ற முடியாதா? ஒரு எண்ணம். அவன் பார்க்கிறான், நமக்கு ஒரே நாடு தாண்டா உலகத்திலே இருக்குது, நம்ம மதத்தை பின்பற்றக்கூடிய நாடு,
நீங்க இஸ்லாமிய நாடாக பாக்குறீங்களான்னு கொந்தளிக்கிறான். பயப்படுவானா இல்லையா? அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேச வரல. மார்க்கம் சொல்லி இருந்தா நீங்க வாழ்ற நாட்டை இஸ்லாமிய நாட்டா மாத்துங்க சொல்லி இருந்தா நாங்க கண்டிப்பா செய்யணும். அப்படி மார்க்கம் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா இவன் காட்டுவான், முஸ்லிம் அல்லாதவர்களை நாங்கள் உயிரோடு வாழ வைக்க கூடாது, அவன் முஷ்ரிக், அவன் ஷிர்க் செய்றவன், இன்னமல் முஷ்ரிக்கூன நஜிஸுன், முஷ்ரிக்கீன்கள் நஜிஸ் பிடிச்சவன் அல்லாஹ் சொல்றான், அசுத்தமானவர்கள் என்றான் அல்லாஹ், மூத்திரம் கழுவாதவங்க அப்படிதான் சொல்லி கொடுப்பான், மூத்திரம் கழுவாதவங்க. ஆனா வியாபாரம் பண்ணும்போது சிங்கள புள்ளிய லவ் பண்ணுவான். அப்ப மூத்திரம் கழுவுறதை பத்தி எல்லாம் நினைவு வராது. குமாரி மகே ஆதர குமாரி என்று கடிதம் எழுதுவான். அப்ப மூத்திரம் கழுவாத கதையெல்லாம் வராது. வியாபாரம் பண்ணுவான். இலங்கையில வியாபாரம் பண்றவங்க நாங்க 10% தானே, இவன் சென்சஸ் படி கூடின மாதிரி தான் விளங்குது, இவன் அறிவிக்கிறான் இல்ல 20 தெரியல, 10 தானே அவன் கணக்கு படி. 2012 தான் கடைசியில் அறிவிச்சான். 10 9.7 10 வைங்களேன். 90% முஸ்லிம் அல்லாதவங்க இருக்கிறாங்க. இங்க 10% யாருக்கு வியாபாரம் பண்ணலாம்? 90% முஸ்லிம்கள் சாராரும் முஸ்லிம் அல்லாதவர்கள். 90% முஸ்லிம் அல்லாதவர்கள் தான் இவன் மார்க்கெட். இப்ப நீ காஃபிரோட கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, பழகக்கூடாது, அவனை நேசிக்க கூடாது, உட்ட நண்பனாக்க கூடாது என்று சொன்னா நீ வியாபாரம் பண்ணாது ஒத்தனும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த காஃபிருக்கு எதிரான சிந்தனையை உருவாக்குறதுக்குரிய இடம், நிலம், வசதி, காணி, பூமி எல்லாத்தையும் இவன் காஃபிருக்கே வியாபாரம் செஞ்சு காசு சம்பாதித்து அவனுக்கு எதிரான ஒரு சிந்தனையை கொண்டு வர காட்டும் போது இஸ்லாமிய மார்க்கத்துக்காக பாடுபட்டமே விளங்கும். ஆனா அது இல்ல. வசனங்களை காட்ட, உதாரணத்துக்கு காட்டுற ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. எத்தனை வசனத்தை அவங்க காட்டினாலும் கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், அவங்க காட்ட அந்த வசனத்திலிருந்து அவங்களுக்கு மறுப்பு பேசுவேன், மறுப்பு எடுத்து காட்டுவேன். உதாரணத்துக்கு உண்டு பாருங்க, சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்துல 39வது வசனம், வகாத்திலுஹும், அவர்களை கொன்று விடுங்கள். யார சொல்றான்ல? காஃபிர்களை. ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன், ஃபித்னா இல்லாதொழியும் வரைக்கும், குழப்பம் இல்லாம போகணும் பூமியில, ஃபுல் கம்ப்ளீட்டா பீஸ் உருவாகணும். வயகூன தீனு குல்லுஹு லில்லாஹ், மொத்த தீனும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகும் வரைக்கும். தீன் என்ற வார்த்தை தான் நான் மொழிபெயர்க்கல, அதை தீன் என்றே சொல்றேன். மொத்த தீனும் அல்லாஹ்வுக்கே நிலைநாட்டப்படும் வரைக்கும் காஃபிர்களை கொன்றுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை காட்டி பார்த்தீர்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபித்னா, தீன் ஃபித்னா, தீன் என்பது இஸ்லாம், ஃபித்னா என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது, இஸ்லாத்துக்கு எதிரான கொள்கைகள், இஸ்லாத்துக்கு எதிரான எல்லா கொள்கைகளும் இல்லாமக்கப்படணும், இஸ்லாம் தான் நிலைநாட்டப்படணும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா என்று கேட்பான். இது இந்த வசனத்துக்குரிய அர்த்தமா என்றதை நாங்க பார்க்கணும். பாருங்க, அந்த வசனத்திலே தொடர்ச்சி அல்லாஹ் சொல்றான், ஃபைனின் தஹவ், அவர்கள் விலகி கொண்டால், ஃபைன்னல்லாஹ பிமா யஅமலூன பஸீர், அவர்கள் செய்வதை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். காஃபிர்களை இல்லாமாக்கி தீன் அல்லாஹ்க்காக உருவாக்கும் வரைக்கும் போர் செய்ய சொல்லிட்டு அல்லாஹ் கொலை செய்யுன்னு சொல்லிட்டு அவர்கள் விலகி கொண்டால் அல்லாஹ் அவர்கள் செய்வதை பார்ப்பவன் என்று அல்லாஹ் சொல்றான். விலகி கொண்டால் என்றா எதுல இருந்து விலகி கொள்றது? எதுல இருந்து அவங்க விலகி கொள்வாங்க? போர் செய்யறதுல இருந்து விலகி கொண்டால். அப்ப போர்க்களத்திலே போரை நீங்கள் நடத்தும் பொழுது அதிகாரம் என்ற அந்த மொத்த அதிகாரமும் அல்லாஹ் உரிமையாகும் வரைக்கும் போர் செய்யணும் என்றதை அல்லாஹ் சொல்றானே தவிர இஸ்லாத்தை நிலைநாட்டணும் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. இந்த வசனத்துக்கு மேலுள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், குலில்லதீன கஃபரு, காஃபிர்களுக்கு சொல்லுங்கள், இயன்தஹு, அவர்கள் விலகி கொண்டால், யுஃபர் லஹும் மா கது ஸலஃப், அவர்கள் முன்னாடி செய்த அனைத்து காரியங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே நிறைய போரெல்லாம் செஞ்சிட்டாங்க, நிறைய கஷ்டம் எல்லாம் படுத்திக்கிறாங்க, அது எல்லாத்தையும் மன்னிப்பேன். எப்போது? அவங்க விலகி கொள்ளணும், போர் செய்யாமல் விலகி கொள்ளணும். போர் செய்யறதை பத்தி தான் அல்லாஹ் பேசுறான். போர் அல்லாஹ் தஆலா தீன் அல்லாஹ்வுக்கு நிலைநாட்டப்படும் வரைக்கும் என்றால், அல்லாஹ்வுக்கு உரியதாக ஆகும் வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்வான் என்று சொன்னால் அதிகாரத்தை குறிக்கிறதே தவிர இந்த தீன நிலைநாட்டுறதா குறிக்காது. ஏன் என்னங்களே, மார்க்கத்துல திணிக்கலாமா? யாருக்காவது மார்க்கத்தை யாருக்காவது பலவந்தமா கொடுக்கலாமா? நாங்க இஸ்லாமிய நாடாக்குறதுக்கு இந்த முயற்சி செய்யறோம், போர் செஞ்சு குண்டு வச்சு எல்லாம் செஞ்சு காஃபிர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சு
நாங்க இஸ்லாமிய நாடாக பார்க்கிறோம். அப்படி நாடாகி இஸ்லாமிய நாடாகி வந்தா ஒரு குறிப்பிட்ட சாரார் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள நாங்க பலவந்தமா முஸ்லீம் ஆக்கலுமா? மார்க்கம் என்ன சொல்லுது? லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்துல எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப பலவந்தமாக ஒருத்தரை இஸ்லாத்துல நிலைநிறுத்துற அளவுக்கு கொண்டு வர அளவுக்குரிய ஒரு நிலைமையை இஸ்லாத்துல வைக்கல. அப்ப எப்படி போர் செஞ்சு மற்றவங்களை கட்டாயமா இஸ்லாத்துக்குள்ள நாங்க வைக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம்? அப்படி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அடுத்தது, காஃபிர் நாட்டுல நாங்க வாழவே கூடாது, அதனால இது முஸ்லிம் நாடா மாத்தணும் என்றாங்க. இந்த நாடு எந்த நாடு சொல்லுங்களேன்? தூங்கி எழுப்பி திண்டு முடிச்சு நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் வைக்கிறாங்க. இந்த நாடு எந்த நாடு? இலங்கை அரசியல் சாசனத்துல இந்த நாடு எந்த நாடு என்று சொல்றான்? பௌத்த நாடு என்றான். ஏன்? இது பெரும்பான்மையான பௌத்தர்கள், அது பெரும்பான்மையா இருக்கிறதுனாலேயே பௌத்த நாடு என்ற ஒரு கருத்தில் அவங்க டிக்ளேர் பண்ணினாத்தான் பௌத்த நாடா இவங்க டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க பௌத்த நாடு. இந்தியால பெரும்பான்மை யார் இருக்கிறாங்க? இந்துக்கள். இந்தியா இந்து நாடா? இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்தியா இந்து நாடு இல்ல, மதச்சார்பற்ற நாடு. அப்படித்தான் நம்மளோட அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா என்ன நாடு? அரபு நாடா முஸ்லிம் நாடு என்றான்? முஸ்லிம் நாடு என்றான். இஸ்லாம் என்றான், இஸ்லாமிய நாடு என்றான். சவுதி அரேபியா துபாயை கேட்கல, அவங்க முஸ்லிம் நாடு என்றாங்க. முஸ்லிம்கள் பெரும்பான்மை என்றால் இஸ்லாமிய நாடு என்றும் சொல்றாங்க. அப்ப பெரும்பான்மை மட்டுமில்லை, அவங்க டிக்ளேர் பண்ணியிருந்தா அது ஒரு முஸ்லிம் நாடா மாறும், அல்லது அந்த நாட்டுக்குரிய அந்த எதுல டிக்ளேர் பண்ணாங்களோ அது மாறும். பௌத்த நாடுன்னா பௌத்த நாடு பெரும்பான்மை அவங்க டிக்ளேர் பண்ணணும். இந்த நாடு பெரும்பான்மையா பௌத்த நாடுன்னு டிக்ளேர் பண்ணிக்கிறான். இப்ப இங்க உள்ளவங்க நாங்க முஸ்லிம்கள் சிறுபான்மையா இருக்கிறோம், எங்களுக்கு இங்க வாழ்றதுக்கு ஹலாலா ஹராம்? ஹலால் தானே. ஆனா இந்த கிலாபத் சிந்தனை கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க காஃபிர் நாட்டுல வாழக்கூடாது, இஸ்லாம் உள்ள நாட்டுல மட்டும்தான் வாழணும் அப்படின்வாங்க. அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? எப்படி பதில் சொல்லலாம் சொல்லுங்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அனுப்பி வச்சாங்க. யார் அனுப்பி வச்சாங்க? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில ஒரு குழு போறாங்க. ஆரம்ப கால முஸ்லிம்கள், அவங்க இஸ்லாத்தை கடைபிடிச்சு வாழ முடியாத சூழ்நிலை. அபிசீனியா என்ற அபெச என்ற நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு? கிறிஸ்தவர்களுடைய நாடு. மக்காவை பொறுத்தளவுல காஃபிர்களுடைய நாடு, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாடு. அபிசீனியாவும் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நாடு. மக்கால வாழ்றதுக்குரிய சூழல் இல்ல, அங்க வாழ்றதுக்குரிய சூழல் இருந்துச்சு. எப்படி வாழ்றதுக்கு? முஸ்லிம்களாக. இந்த நாட்டுல, இலங்கை நாட்டுல முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களா வாழ்றதுக்குரிய உரிமை கொடுக்கப்பட்டிருக்குதா இல்லையா? கொடுக்கப்பட்டிருக்குது. அழகான முறையில், அற்புதமான முறையில இலங்கை அரசியல் சாசனத்துல நிறைய சட்டங்கள், உறுப்புரைகள் அதை சொல்லி தருது. சொல்லுங்க பாப்போம், அப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு சட்டத்தை, இல்ல அரசியல் சாசனத்துல உள்ளது, இலங்கை அரசியல் சாசனத்துல சொல்லுங்க. லோ படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, லோ படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். இலங்கை அரசியல் சாசனத்துல 10வது உறுப்புரை என்ன சொல்லுது? இந்த நாட்டுல கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம் உண்டு. 12வது உறுப்புரை என்ன சொல்லுது? இந்த நாட்டுல மதத்தின் காரணமாகவோ, அரசியல் கட்சியின் காரணமாகவோ, மொழியின் காரணமாகவோ, குலத்தின் காரணமாகவோ, இனத்தின் காரணமாகவோ யாரும் வேற்றுமையாக கருதப்பட கூடாது. 14வது உறுப்புரை என்ன சொல்லுது? இந்த நாட்டுல தனியாகவோ கூட்டமாகவோ ஒருவர் தான் விரும்பும் வழிபாட்டில் அவன் ஈடுபடலாம். இயக்கம் நடத்துறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? யாரு சொன்னா? பயமுறுத்தலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதான் பண்ணணும். நீங்கள் ஒருவராகவோ இருவராகவோ இணைந்து, 2 பேரோ 4 பேரோ இணைந்து தாராளமாக நீங்கள் அமைப்புகள் உருவாக்கி கொள்ளலாம். ஆனா சட்டத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பான வேலை செய்யக்கூடாது. நீங்க ஒரு குழுவா இயங்கலாம், மார்க்கத்தை கடைபிடிக்கலாம். அதுக்கு யாருக்கிட்டையும் பெர்மிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் யாருக்கிட்டையும் பெர்மிஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா சட்டத்துக்கு முரணா ஒன்று கூடக்கூடாது. சட்டத்துக்கு முரணான ஒன்று கூடல் அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டத்துக்கு முரணான ஒன்று கூடலாக இருந்தால் அப்போதுதான் அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பார். நீங்க ரோட்டை மறைச்சிங்கண்டா, போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சீங்கன்னு சொன்னா, அரச உடைமைகளை சேதப்படுத்தினீங்கன்னா அப்ப உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பான். அப்படி இல்லாம நீங்க சுமூகமாக சாமகாமீவ பீஸ்ஃபுல்லா கெதர் ஆகிறதுக்கு அசம்பிள் ஆகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். நீங்க ஒரு பூனைய கடவுள் என்று சொல்வதற்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்குது. உங்களுக்கு ஒரு நாய கணவர் என்று சொல்வதற்கும் உரிமை இருக்குது இந்த நாட்டில், இல்லையா? ஒரு மிருகத்துக்கு கூட நீங்க துன்புறுத்தல் செய்யக்கூடாது என்று கடுமையான சட்டங்களை வச்சிருக்கிறான். சட்ட எழுத்து ஏடுகள்ல உள்ள விஷயத்தை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த நாட்டில் வாழ்றதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா வாழலாம். கடைபிடிறார் அப்படி இப்படி கொஞ்சம் டாம் டூம் ஆகத்தான் செய்யும். இப்ப ஈராக்ல சதாம் ஹுசைன் ஆட்சி செஞ்சார் தானே? சதாம் ஹுசைன். ஈராக் என்ன நாடு? ஈராக் அரபு சொல்லவானுங்க, அது முஸ்லிம் அரபு நாடு என்று அறிவிக்கிறான். அப்படி அறிவிக்கிறான், முஸ்லிம் நாடு என்றான். அப்படித்தானே சொல்றான். காபிர் நாடு என்ன சொல்றான்? முஸ்லிம் நாடு. அப்ப முஸ்லிம் நாடு என்று சொல்லக்கூடிய ஈராக்ல சதாம் ஹுசைன் ஆட்சி நடந்துச்சு. என்ன மாதிரி வச்சிருந்தான் தெரியுமா? ஒருத்தன் 5 நாளைக்கு இமாம் ஜமாத்த சுபோத்தல வந்தா அரெஸ்ட் பண்ணிடுவான். தெரியுமா உங்களுக்கு? 5 நாள் கண்டினியூவா இமாம் ஜமாத் சுபோக்கு வர்றான் ஒருத்தன், புட்டி அவனை அரெஸ்ட் பண்ணிடுவான். ஏன்? அவனுக்கு இஸ்லாமிய பற்று வருது, ஆட்சிக்கு எதிராக வந்து நின்றுவாங்க. மத சுதந்திரம், மத சுதந்திரம் எந்த நாடுல? முஸ்லிம் நாடுகள்ல. சவுதியில இன்னைக்கு 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 நீங்க போயிட்டு நீங்க எதை மார்க்கத்துல ஆதாரத்தோட சரி காண்றீங்களோ, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுதான் இஸ்லாத்துல. நீங்க சவுதியில போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுங்க, சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீலங்கால பேசுறீங்க தானே, சவுதியில போயிட்டு பேசுங்க பாப்போம். அரெஸ்ட் பண்ணா சரி பரவாயில்ல, அட்ரஸே இல்லாம. எத்தனையோ உலமாக்கள் சவுதியில உள்ள பிரபல்யமான உலமாக்கள் கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்க வெள்ள வேன் என்றான், அங்க என்ன கலர் வேணும் தெரியா தூக்குறாங்க, இல்லையா? முத்தவ்வா மகள், முத்தவ்வாண்டா வாலண்டியர், தத்தவ்வா முத்தவ்வா வாலண்டியரா வேலை செய்வாங்களே மார்க்கத்துக்காக. ஆரம்பத்துல தொழாதவங்க தொலைப்பவங்க எல்லாம் அனுப்புவாங்க அதட்டி. இப்ப அதெல்லாம் ஏறாது. அப்ப மார்க்கத்தை சுதந்திரமா பேசலாது பேசிமாமாக இருக்கக்கூடியவர்கள், காபத்துள்ளால இமாம்கள், மதீனால மஸ்ஜித் நபவியுடைய இமாம்கள், ஜும்மாக்கு குறிப்பெல்லாம் அரசாங்கத்துல குறிப்பு தான் வரும், அதை வாசிக்கு தான் காட்டணும். அங்க இல்ல அந்த சுதந்திரம். இஸ்லாமிய நாடு என்றான், முஸ்லிம் நாடு என்றான். இஸ்லாம் இருக்குதா? இல்ல. இவன் தந்திருக்கிறானா இல்லையா? ஆனா உடனே திகன கலவரத்தை காட்டும். மாவட்ட கலவரம், தர்காட்டவும் கலவரம், அந்த கலவரம், இளைஞர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல கலவரங்களை காட்டின உடனே நம்ம மக்களுக்கெல்லாம் இப்படி அடிக்கலாம், குத்தம் தான். எவனாவது எங்களுக்கு அநியாயம் பண்ணா நாங்க அதை தட்டி கேட்கணும். எப்படி? நாங்களும் திருப்பி அதே வேலையை பார்க்கலாமா? அவங்களுக்கு மார்க்க சட்ட திட்டம் வரம்புகள் இல்லை, எங்களுக்கு ஒரு வரம்பு இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு போர் செய்வதாக இருந்தாலும் கூட பெண்களை கொலை செய்யலாமா? சிறுவர்களை கொலை செய்யலாமா? மரங்களை வெட்டி வீழ்த்தலாமா? அப்ப எப்படி யுத்தம் செய்ய? அங்கேயும் படக்கூடாது, இங்கேயும் படக்கூடாது, எப்படி பேலன்ஸா இருக்கணும்? அப்ப இவ்வளவு பேணுதலாக சொன்ன மார்க்கத்துல அங்கங்க பிரச்சனை நடக்குது. அவன் எங்கட வீடுகள் உடைச்சான்டா நாங்க போயிட்டு வீடு உடைக்கலாமா? அவன் எங்கட பெண்களை கற்பழிச்சான்டா நாங்க போயிட்டு அந்த பெண்களை கற்பழிக்க விபச்சாரத்துக்கு நெருங்க கூடாதுன்னு இருக்குது. அவங்க வரம்பு மீறுற அளவுக்கு நீங்க வரம்பு மீறுறீங்கன்னு காட்டுவாங்க. அப்ப அவங்க எங்கட பெண்களை கற்பழிச்சாங்க, நீங்களும் போயிட்டு கற்பழிப்பீங்களோ? அமீர் சாப் வந்து உத்தரவு போடுவீங்களோ கற்பழிங்கடா பெண்கள் என்று? இதா மார்க்கம்? பிரச்சனைகள் வரும்போது சட்ட ரீதியாக அதை அணுக வேண்டும். சட்டத்தின் ஆதிக்கம் இந்த நாட்டில் இன்னும் இருக்கிறது, அதன் மேல நம்பிக்கை இருக்கிறது. அதன் மூலமாக நாங்கள் சாதிக்கலாமா இல்லையா? சொல்லுங்க. சட்டத்தின் ஆதிக்கம் மூலமாக நமக்கு சாதிக்கலாமா இல்லையா? சாதிக்கலாம். நீதிமன்றங்களில் இன்னமும் நேர்மை நீதியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே நாங்கள் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன கேட்டாங்க? வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்க உதவி கேட்க மாட்டீங்களா அல்லாஹ்ட? அலா ததுஅல்லாஹ லனா, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீங்கள் துஆ செய்ய மாட்டீங்களா என்று கேட்டாங்க. கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்ன அவசரப்படுறீங்க? உங்களுக்கு முன் சென்றவர்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள்? பூமியில புதைக்கப்பட்டு ரம்பத்தால் தலைகள் வெட்டப்பட்டு இரண்டாக பிளக்கப்பட்டு இரும்பு சீப்பினால் அவர்களுடைய உடம்புகளை சீவி காஃபிர்கள் கொடுமை செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் விலகவில்லை, மார்க்கத்துல உறுதியா இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, உறுதியா இருங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாகின்னகும் தஸ்தாஜிலூன், நீங்க அவசரப்படுறீங்கன்றாங்க, பொறுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி பொறுங்க என்று 13 வருஷமா ரசூலை பொறுத்தாங்க தானே. பொறுத்து ரசூலை மதீனாக்கு போனாங்க. எப்படி போனாங்க என்னங்களே மதீனாக்கு? அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது, இப்ப நான் கிளியர் பண்ண போறேன். ரசூலுல்லாஹ்வில் ஆட்சி இல்லாமல் வாழ்ந்தார்கள், மதீனாவில் ஆட்சியுடன் வாழ்ந்தார்கள். எப்படி ஆட்சி இருந்துச்சு மதீனால? மொத்த மதீனாவும் ரசூலுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சா? சொல்லுங்க ரசூல், நீங்க விளங்கி வச்சிருக்கிறத சொல்லுங்க. அப்படித்தானே சொல்லி தந்திக்குது. மதீனால ரசூல் ஆட்சி செஞ்சாங்க, மக்கால சிறுபான்மையா இருந்தாங்க, அடியோத வாங்கினாங்க. சரி ரசூல் மதீனாக்கு போயிட்டு ஆட்சி செஞ்சாங்க தானே. எங்க மனசுல எப்படி எண்ணமிக்குது? மொத்த மதீனாவும் ரசூலுடைய கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. அப்படித்தானே நினைக்கிறோம், அப்படித்தானே நினைச்சிருக்கிறோம். அப்படித்தானுங்க. அக்கபா உடன்படிக்கை செஞ்சாங்க, அதுல ஒரு குழு வந்தாங்க, மதீனால ஹவுஸ் கஸ்ரத் என்று 2 கிளையினர் இருந்தாங்க, அவங்க ஏத்துக்கொண்டாங்க, இஸ்லாமிய ஆட்சி நிலவிச்சு. அப்படித்தானே சொல்றோம். அதுல பாதி அளவுல ஒரு உண்மைதான் இருக்குது. மொத்த மதீனாவிலும் இஸ்லாமிய ஹிலாஃபத் இருக்கவில்லை. ஏனென்று சொல்லுங்களே. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனது அந்த ஹவுஸ் கஸ்ரத் குலம் இணைந்தார்கள், ஆட்சி அமைச்சாங்க. ஒரு பகுதியில தான் ரசூலுல்லாஹ் ஆட்சி அமைச்சாங்க. கைபர் போர் யாரோட நடக்குது? கைபர் எங்க இருந்துச்சு? மதீனால வடமேல்ல இருக்குது கைபர். இப்ப மதீனால வடமேல் பகுதியில் இருக்கக்கூடிய கைபர் பகுதி பக்கம் தான், ஒரு 150-200 கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஒரு ஏரியாண்டு வைங்களேன். கைபர் போர் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டுல நடக்குது? 7ஆம் ஆண்டுல நடக்குது. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல கைபர் போர் நடக்குதுண்டா, அதுவரைக்கும் கைபர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு? யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஹிஜ்ரி 7 வரைக்கும் யூதர்கள் கைபர்ல தனி ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்தார்கள். தனி ஆட்சி என்றதுனால தானே யுத்தம் செஞ்சாங்க. அப்ப கைபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டுல தான் இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழே வருது. இப்ப முழு மதீனாலையும் இஸ்லாம் ஆட்சி இருந்துச்சு. அப்ப அங்க பிறகுதான் உடன்படிக்கை செய்யப்படுது, கைப்பற்றப்படுது, நடக்குது. அப்ப மதீனால முழு இஸ்லாமிய ஆட்சி இருந்த மாதிரியும், அந்த இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்கிறதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் மக்கால இருந்து ஹிஜ்ரத் போன மாதிரியும் ஒரு தவறான கருத்தை விதைக்கிறாங்க. மக்கால இஸ்லாமிய சூழல்ல வாழ முடியல, அதனால ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹிஜ்ரத் சென்ற இடத்தில் எந்த பகுதி மக்கள் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பகுதி மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. அதிகாரம் என்பது, ஆட்சி என்பது போராடி பெறும் ஒன்றல்ல, அது தானா வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? மக்கள் ஆதரவை பெருப்பித்துக் கொள்ள வேண்டும். எதுல? கொள்கையில். இதனை அடிப்படை. கொள்கையை நாங்க பிரச்சாரம் செய்யணும், மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அதை யாரு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பெரும்பான்மையாக மாறும் பொழுது அவர்களே சொல்லுவாங்க, நாங்க எந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டோமோ அந்த கொள்கைக்கு கீழே ஆட்சியை நடத்தி போவோம். பெரும்பான்மை ஜனநாயகத்துல அந்த ஆட்சி நடக்கும். இப்படித்தான் ஆட்சி உருவாயிச்சு. நம்ம ஆட்கள் என்ன பண்றான்டா, காஃபிர் நாட்டுல வாழாது, அபிசீனியால மக்கள் வாழ்ந்தார்கள். ஏன் நபிமார்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அல்லாஹ் அனுப்பினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு கீழே போர் செய்தார்? ஒரு போர் செய்தார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஆட்சியாளராக மாறுவதற்கு முன்பதாக யாருக்கு கீழே? தாலூத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருட தலைமைக்கு கீழே அவர் போர் செய்கிறார். தாலூத் என்பவர் ஒரு நபியா? இல்ல. ஒரு நபி அல்லாஹ் ஒருவருக்கு கீழே ஒருத்தர் நபியாக போர் செய்கிறார். பிறகுதான் அந்த தாலூத் என்பவர் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளராக மாறக்கூடிய ஒரு நிலைமை வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சியில மன்னராக இருந்தவர் முஸ்லிமா காஃபிரா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டார்?
அவர்கிட்ட இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்லி இன்னி ஹஃபீலுன் அலீம். உங்களுடைய ஆட்சியில கருவூலங்களுக்கு பொறுப்பாளராக, உணவு தானியங்களுக்கு பொறுப்பாளராக, அமைச்சராக என்னை ஆக்குங்கள், நான் அதை சரியா நிறைவேற்றேன் என்றார். முஸ்லிம் அல்லாத ஒருத்தர் ஆட்சிக்கு கீழே அமைச்சராக பொறுப்பேற்கிறார். இவன் முஸ்லிமாவே வாழ்றதுக்கு ஹராம் என்றார். யூசுப் நபி ஒரு காஃபிருடைய ஆட்சிக்கு கீழே ஒரு அமைச்சரா, மினிஸ்டரா பொறுப்பெடுத்து வேலை செய்யறாரு. இஸ்லாம் வந்து இதை அங்கீகரிக்கலையா? நபி என்றா யாரு? வஹி வருமா இல்லையா? எவருக்கு வஹி வந்துச்சோ, எவர் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறாரோ, அவர் தொழிலாக யாருக்கிட்ட வேலை செய்கிறார்? ஒரு காஃபிர் மன்னரிடம். அவர்தான் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி அந்த பொறுப்பை ஏற்றுக் கொள்வார். அதே மாதிரி பஞ்சம் வரும், செழிப்பான நாட்கள் வரும். செழிப்பான நாட்கள்ல மீதம் வைத்துக் கொண்டதை பஞ்சமான அந்த பஞ்சம் வந்த நாட்கள்ல விநியோகம் செய்கிறார். அந்த மன்னருடைய சட்டத்தின் கீழே, சட்டத்தின்படி அவருடைய சகோதரன் அவருக்கு கைப்பற்றி கொள்ள முடியாம போச்சு. உணவு பாத்திரத்தை சகோதரன் பைக்குள்ள வைக்கிறார். அரசாங்கத்துடைய உணவு பாத்திரம் திருடு போனதாக ஒரு பழி சுமத்தப்படுது. முன்கூட்டியே தன் சகோதரனுக்கு சொல்லிக் கொள்றாரு, நான் இப்படி செய்வேன், நீ பொறுத்துக்கோ வேண்டும், ஏண்டா உன்னை என்னையோட வச்சுக்கொள்ளணும் என்று. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு ஆட்சி கீழே இருக்கிறார்? ஒரு மன்னர், காஃபிர் மன்னர் ஆட்சி கீழே. அந்த மன்னர் சட்டம் படி திருடினவரை என்ன செய்ய முடியாது, நாட்டுல வச்சுக்கொள்ள முடியாது. வேறு விதமான கடும் தண்டனை உண்டு வரும். சில நேரம் அவரை கொலை செய்யப்படவும் கூடும். என்ன சட்டம் என்று வரல. அல்லாஹ் சொல்றான், மன்னருடைய தீனுல் மலிக், மன்னனுடைய சட்டத்தின்படி தனது சகோதரனை தடுத்து வைத்துக் கொள்ள முடியாததனால யூசுப் என்ன செய்தார்? அந்த சகோதரன் மகள் கிட்ட கேட்கிறாரு, உங்களுடைய நாட்டில் என்ன சட்டம், களவெடுத்தா என்ன செய்வீங்க? அப்ப அவங்க வாழ விட்டுருவாங்க, களவெடுத்தவரை நாங்க பிடிச்சு வச்சுக்கொள்வோம், ரிமாண்ட் பண்ணுவோம் என்றாங்க, கஸ்டடியில வச்சுக்கொள்வோம் என்றாங்க. அப்படியா? அப்ப உங்களோட நாட்டு சட்டம் படி உங்களோட திருடினவர் இருக்கிறாரு, அவரை நான் கஸ்டடிக்கு எடுக்கிறேன்னு எடுத்துருவாரு. இவருடைய மன்னர் நாட்டு சட்டம் படி தடுத்து நிறுத்திக் கொள்ள முடியாததுனால டக்குன்னு அங்க போடுவார். அங்க சட்டம் இது, அந்த சட்டம் படி பிடிச்சு கொள்வார். யூசுப் நபி மன்னட சட்டம் படி தம்பியை வச்சுக்கொள்ள, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரன் சட்டம் படி தான் வச்சு கொண்டார். ஆனா மன்னட சட்டம் படி தம்பியை தடுத்து வைத்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பார்? அந்த சட்டத்தின் படி வச்சிருப்பார். இப்ப காஃபிர் உருவாக்கின சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாதுன்னா ஒரு நபியை செய்ய போனாங்களே, அல்லாஹ்வோட வஹீல தொடர்புள்ளவரே செய்ய போனாரே, அப்படிதான் காட்டுவாங்க. காஃபிர்ட சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடாது இப்படி சொல்றவங்க எல்லாம் பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க? ஐடென்டி வச்சுப்பா. காஃபிர்ட நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடாட்டி அதுதான் உண்மையா இருந்தா ஐடென்டி வச்சுக்கொள்ளலுமா, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கலுமா, சிக்னல் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலுமா? யாருக்கு சட்டம் அது? பச்சைல போ, சோப்புல நில்லு, மஞ்சள்ல ரெடி ஆகுன்றது யார்ட சட்டம்? யார்ட சட்டம்? முஸ்லிமா போட்டாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சட்டம் அது. டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல போ, லெஃப்ட் லைன், ரைட் லைன், ஓவர்டேக் பண்ற இப்படி, ஒத்த கோடு இருந்தா இப்படி, துண்டு துண்டு கோடு இருந்தா இப்படி, சோப்பு ஒரு வட்டம் போட்டா கட்டாயம் செய்யணும், மஞ்சள்ல போட்டா முன்னாடி இப்படி விரும்பினா நீங்க பண்ணுங்க, முன்னாடி இப்படி நடக்க, இந்த மாதிரி எல்லாம் சட்டம் வச்சுக்கிற டிராபிக் ரூல்ஸ் யார்ட சட்டம்? எல்லாம் யார்ட சட்டம்? குர்ஆன் சட்டமா? குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது, மனுஷன் ஏற்படுத்தி கொண்ட சட்டம் தானே. இப்ப நீங்க லவுட் ஸ்பீக்கர் ஒன்று போட்டுறதா இருந்தா போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கணும் வேண்டியது யார்ட சட்டம்? மார்க்கத்துல உள்ள சட்டம் இல்ல, குர்ஆன்ல உள்ள சட்டம் இல்ல, ஹதீஸ்ல உள்ள சட்டம் இல்ல, மனிதர்கள் உருவாக்கியது. இன்னும் சொல்ல போனால் காஃபிர்கள் உருவாக்கிய சட்டம். கட்டுப்படுறோமா இல்லையா? கட்டுப்படுறோம். அப்ப ஒரு காஃபிர்ட சட்டத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்றது இஸ்லாம் நமக்கு அனுமதிச்சு இருக்குதா இல்லையா? அனுமதிச்சு இருக்குது, ஹலால் பண்ணிக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? நமக்கு நாம் விரும்பின மாதிரி கல்யாணம் முடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் கொடுத்துக்கிறார். நீங்க விரும்பின மாதிரி உங்களோட பள்ளி வாசல்களை நிர்வாகம் செஞ்சுக்கோங்கன்னு சட்டம் கொடுத்துக்கிறார். நீங்க விரும்பின மாதிரி உங்களோட குழந்தை விஷயங்கள்ல தத்தெடுத்து கொள்றதுல செஞ்சுக்கோங்கன்னு அனுமதி கொடுத்துக்கிறார். ஏத்துல நமக்கு கடும் சுதந்திரத்தை தந்திக்கிறார். அமல்படுத்தல் முன்ன பின்னாகும். அதை நாம சட்ட ரீதியா அணுகிக்கொள்ளணும். இந்த மைண்ட் செட் ஒவ்வொரு இளைஞருடைய மனதிலும், ஒவ்வொரு யுவதியுடைய மனதிலும் ஆழமாக பதிய வேண்டும். அது இல்லாம ஆட்சியை உருவாக்கணும் என்ற அதுக்காக நபிமார்கள் அனுப்பப்படவில்லை. எங்கட மெசேஜ் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் நபிமார்களுக்கு, வமா அலர் ரசூலி இல்லல் பலா, தெளிவாக எடுத்துரைப்பதுதான் தூதர்களுடைய கடமை.
நபிமார்கள்ட கடமையே மெசேஜை பாஸ் பண்றது தான். எங்கட கடமை என்னப்ப? மெசேஜை பாஸ் பண்றது தான் எங்கட. அதை மட்டும் செய்ய மாட்டோம். இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்கணும் என்று போராட்டம் பாருங்க, நெஞ்சில தக்பீர் கட்டுவானா, விரலாட்டுவானா, கத்தம் பாத்தியாவுக்கு போகாம வைப்பானா, வலிமா விருந்துக்கு தான் போவானா, மத்ததுகளுக்கும் போவானா? எவன் இஸ்லாமிய கிலாபத்தை உண்டு பண்ணணும் என்று சொல்றானோ அவன் எல்லாமே பெரும்பாலும் மதுஹபுக்காரன். மதுஹப் சட்டங்கள் என்று பார்த்தோம் தானே, மதுஹப்ல சட்டம் வச்சிருக்கிறான். 2 பேர் திருட்டத்துக்கு போறாங்க ஒரு வீட்டுக்கு, ஒரு ஓட்டைய போட்டு வீட்டுக்குள்ள, அதுவும் பாருங்களேன், ஓட்டை போட்ட காட்டுல வீட்டுல உள்ளவன் எல்லாம் சும்மா தானே இருப்பான், எழுதி வச்சுக்கிறான். ஒரு பெரிய ஓட்டைய போட்டு என்ன செய்வானா, உள்ள போறான் 2 பேர். ஒருத்தர் உள்ள போறான், ஒருத்தர் வெளியே இருக்கிறான். உள்ள போறவன் என்ன பண்றான், பஸ் வந்து பார்சல் பண்ணி எல்லா சாமானத்தையும் வெளியே அனுப்புறாங்க. வெளியே இருக்கிறவர் என்ன செய்யறாரு, அவர் வண்டியெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாரு. வேலைந்து வார பொட்டணிகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டு போறாரு. அதுக்கப்புறம் உள்ள போனவர் என்ன செய்யறாரு, மெதுவா வெளியே வராரு. பிறகு போயிட்டு அவங்க ஜாயிண்ட் ஆகி கொண்டு ஷேர் பண்ணி கொள்றாங்க. இப்படி ஒரு கதையை போட்டுட்டு சொல்றார், இதில் யாரு திருடி இருக்கிறார்கள், திருட்டு கூட்டத்துக்கு யாரை தண்டிக்கலாம் என்ற ஒரு கேள்வி. அதுக்கு வேற என்ன போடுறாங்கடா, இருவரையும் தண்டிக்க முடியாது. ஏன்? வீட்டுக்குள்ளே சென்றவர் வெறும் கையுடன் சென்றார், வெளியே வரும்போது வெறும் கையோடு வந்தார். கீழே இருந்தவர், அவர் சாதாரணமா கீழே இருந்தார், வானத்தில் இருந்து அவருக்கு பொதிகள் வந்து சேர்ந்தன. பிறகு 2 பேரும் நட்பாக இணைந்து கொண்டு ஒருவருக்கு கிடைத்த அதிசயமான பொருட்களை இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுத்தார். மதுஹப் சட்டத்தின்படி இருவரும் தண்டிக்க முடியாது. இந்த மாதிரி குப்பைகள் நிறைந்திருக்கக்கூடிய மதுஹப் சட்டத்தை பின்பற்றக்கூடிய பாகிஸ்தான் அபு அலா மௌதூதி அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி உருவாக்குறதுக்காக போராடிக்கிட்டா நாங்க போடுவோம். பின்னுக்கு முதல்ல நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டப்படவுங்க. அவர் இப்ப இல்ல, நான் சொல்றேன், அவருடைய சகாக்களுக்கு சொல்றாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்கணும் என்று சொல்ற எல்லாமே ஒருத்தனும் குர்ஆன் சுன்னா பின்பற்ற மாட்டான், ஒருத்தங்கிட்ட நபிவழி இல்ல, ஒருத்தங்கிட்ட சுன்னா இல்ல. ஆனா இஸ்லாமிய கிலாபத் வாய் நிறைய பேசுவாங்க, பகிரங்கமாக கத்தல் வீட்டுக்கு போவாங்க, கூட்டு துவாவை ஆதரிப்பாங்க, சிறுக்கான காரியங்கள் அரங்கேற்றுவாங்க. ஆனா இஸ்லாமிய கிலாபத் சரி. இப்ப நீங்க இஸ்லாமிய கிலாபத்தை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சனுங்களே, எந்த மதுஹப் சட்டம் படி ஆட்சியை கொண்டு போவீங்க? சாஃபி படியா அனஃபி படியா? ஆட்சி வந்தோன்னா அப்படி சாஃபித்ன அனஃபித்ன பரம்பராவே யூஎம்பி அண்டுவோம். நாங்க சாஃபியும் இல்லை அனஃபியும் இல்லை, பரம்பரை யூஎம்பி அண்டுவோம். ஆட்சி எந்த அடிப்படையில் செய்வீங்க? எந்த மதுஹப் படி செய்வீங்க? சாஃபி மதுஹப் படியா அனஃபி மதுஹப் படியா? இஸ்லாமிய கிலாபத்தை உருவாக்க பாடுபடுறான் தானே. இஸ்லாமிய கிலாபத்தா என்னன்னு விளங்கிக்கோங்க. இந்த கிலாபத் என்ற வார்த்தை இருக்குது தானே, அதுல அர்த்தம் என்ன? கிலாபத்தா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று என்னது, ஹலீஃபாக்கு என்ன அர்த்தம்? ஹலீஃபாக்கு ஒன்று பிரதிநிதி என்றுவாங்க, பிரதிநிதி. 2வது வழித்தோன்றல். 2 அர்த்தம் இருக்குது. அல்லாஹ் மனிதர்களை பூமியில படைக்கும் போது இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியில ஒரு ஹலீஃபா உருவாக்க போறேன். ஹலீஃபான் அல்லாஹ்வோட பிரதிநிதி. அவர் அல்லாஹ்க்கு பதிலா இவர் வந்து பூமியில நிக்கிறார் என்ற அர்த்தமா? இல்ல. அல்லாஹ்க்கு பிரதிநிதிகளா யாரும் இருக்க இயலாம். அல்லாஹ்க்கு யாரும் பிரதிநிதிகள் இல்ல. வழித்தோன்றல், ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தர் உருவாகிறது, பல்கி பெருகக்கூடியதுதான் வழித்தோன்றலுக்கு ஹலீஃபான். அதை சொன்னதான் மலக்குமார்கள் சொல்றாங்க, அத்தஜாலு ஃபியா மை யுஃப்ஸிது ஃபியா வயஸ்ஃபிகு திமா, அங்க ரத்தம் ஓட்ட சிந்தக்கூடியவர்கள், ஃபித்னா செய்யக்கூடியவர்களையா நீ உருவாக்க போகிறாய்? மலக்குமார்கள் கேட்பாங்க. அப்போ ஒருத்தரை உருவாக்க போறேன்னு எல்லாம் சொல்லும் போது மலக்குமார்கள் புரிஞ்சு கொள்றாங்க, ஹலீஃபாண்டா ஒருத்தர் இல்ல, பல பேர் அவர் பெருக்குவார். ஹலீஃபாண்டா வழித்தோன்றல், ஜெனரேஷன். இன்னொரு ஹலீஃபாக்கு அர்த்தம் நபிகள் நாயகத்தின் ஹலீஃபா. ஹலீஃபா ஹலீஃபான்றோம், ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்றோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், அவர் நபிகள் நாயகத்தின் ஹலீஃபா. நபிகள் நாயகம் மௌத்தா போயிட்டாரு, நபிகள் நாயகத்தின் இடத்துல இருந்து ஆட்சி செய்பவர் என்ற அர்த்தம். நபிகள் நாயகத்தின் பிரதிநிதி என்ற அர்த்தம். ஹலீஃபா என்றா என்ன அர்த்தம்? ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், நபிகள் நாயகத்தின் பிரதிநிதியான ஹலீஃபா.
அபூபக்கர் என்பவர் ஹலீஃபத்து ரசூலில்லா, உமர் என்பவர் ஹலீஃபத்து ரசூலில்லா. ரசூல்ல இருந்து ஆட்சி செஞ்ச அந்த இடத்த நபி மரணித்து விட்டதனால் அந்த இடத்தை நிரப்பினவர் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா என்று பலரும் வருவார்கள். ஹலீஃபாண்டோன்னே அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று நாங்க விளங்கினா அது மிகப்பெரிய தப்பு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு செய்தியை சொல்றேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வருகிறார். வந்து யா ஹலீஃபத் அல்லாஹ், அல்லாஹ்வின் ஹலீஃபாவே என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அக்கால அன ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா இல்லடா, நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா அப்படி சொல்லு. வான ராலின் பிஹி வான ராலின் பிஹி வான ராலின், அதுதான் நான் அங்கீகரிப்பேன், அதைத்தான் நான் அங்கீகரிப்பேன், அதுதான் எனக்கு திருப்தியானது. ஹலீஃபத்துல்லா என்று சொல்ல வேண்டாம். ஹலீஃபத்துல்லா என்ற அர்த்தம் அல்லாஹ் மௌத்தா போயிட்டு அல்லாஹ்வுடைய இடத்த அபூபக்கர் நிரப்பினார் ஆயிரும். அல்லாஹ் மௌத்தா போவானா? ஷிர்காகிருமா இல்லையா? ஷிர்கு. அப்ப ஹலீஃபத்துல்லான்னு யாரும் இல்லை. ஹலீஃபத்துல்லான்னு பேரெல்லாம் வைப்பான், வச்சுக்கிறான் இல்லையா பேரு ஹலீஃபத்துல்லான்னு. அல்லாஹ்வுடைய ஹலீஃபா யாரும் இல்லை, எல்லாம் ஹலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா. அதாவது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபான்னா என்ன அர்த்தம்? நபி வழியில் ஆட்சி செய்பவர்கள் என்ற அர்த்தம். ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி சுன்னாவை பேணி ஆட்சி செய்தார்களோ அதே போன்று சுன்னாவை பேணி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் தான் நபிகள் நாயகத்தின் ஹலீஃபாவாக இருக்கலாம். இப்ப இஸ்லாமிய ஹிலாஃபத் உருவாக்கணும் என்ன அர்த்தம்? ஹிலாஃபத் ரசூலுல்லாஹ் உருவாக்க போறாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹிலாஃபத் உருவாக்க போறாங்கன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் செஞ்ச ஹிலாஃபத்தை நீ உருவாக்க போறதா இருந்தா முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி விரலாட்டி தொழு, முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நெஞ்சில தக்பீர் கட்டு, கட்டம் பாத்தியா தட்டு தாயத்து தகடு எல்லாம் சிறுக்கின்றதை ஒத்துக்கொண்டு அதுல இருந்து விலகு. அதே செய்ய மாட்டானோ இவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியை எதிர்பார்க்கிறான், ஹிலாஃபத்தை எதிர்பார்க்கிறான். இப்ப முஸ்லிம் நாடுகள் வச்சிருக்கிறாங்க, ஹிலாஃபத்தா நடத்துறாங்க. துபாயில ஹிலாஃபத் நடக்குதா? துபாயில என்ன நடக்குது? இஸ்லாமிய ஆட்சியா நடக்குது துபாயில. உள்ள எல்லா ஃபித்னாவும் துபாயில தான். இது அல்லாஹ்வுடைய லானத் இறங்குறதா இருந்தா கவனம் துபாயிலுக்கு போறது. இறங்கினாலும் இறங்கும், போக வேண்டிய தேவை வந்தா போத்தா, இது வேற வழி இல்லை. மொத்த உலகத்தையும் சிக்காகோவை விட சிக்காகோ துபாயில பார்க்கலாம் நீங்க. கட்டார், ஸ்ரீலங்கா கொழும்புல பாதி பேர் கட்டார்ல தான் இருக்கிறான். இங்க ஆட்ட தொழிலும் கிடைக்கலன்னு வைங்களே, கடைசிக்கு போகிற இடம் எது? கட்டார் தான். அங்கதான் உள்ள எல்லா ஸ்ரீலங்காக்காரனும் இருக்கிறான், இந்தியாக்காரன் ஸ்ரீலங்காக்காரன் எல்லாம் இருக்கிறான். எல்லாம் பித்துனா உனக்கு என்ன வேணும் விதமா இருக்கிறாங்க. அப்ப எல்லா இவங்க இஸ்லாமிய, ஏற்கனவே இஸ்லாமிய முஸ்லிம் நாடு என்று சொல்லக்கூடியவங்க கிட்ட ஹிலாஃபத்து ரசூலுல்லாஹ் இல்ல, ரசூலுல்லாஹ்வின் ஹிலாஃபத் இல்ல. இவன் புதுசா ஒரு ஹிலாஃபத்தை உருவாக்கி அதுல ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு வர போறாங்க. முதல்ல இருக்கிறத மாத்துங்கடா, குர்ஆன் சொன்னா படி, அதுக்கு குரல் எழுப்புங்கடா. இப்ப விளங்குதா? இஸ்லாமிய ஹிலாஃபத்துக்காக போறாங்கல்ல, இவங்க அரசியல் கட்சியாக தங்களுக்கு என்ற ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு போறாங்கன்னு விளங்குதா இல்லையா? இறுதியா ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு முடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லயுன்கவன்ன உரல் இஸ்லாமி உருவத்தன், இந்த இஸ்லாத்தின் கயிறு ஒவ்வொன்றாக துண்டிக்கப்படும். இஸ்லாம் ஒரு கயிறாக பிணைந்து இருக்கிறது, சக்தியாக பலமாக. அதுல ஒவ்வொரு கயிறாக துண்டிக்கப்படும். ஒரு கயிறு துண்டிக்கப்பட்டவுடன் மக்கள் இன்னொரு கயிறை பிடித்துக் கொள்வார்கள். முதலாவது இஸ்லாத்தின் கையில் பிரிக்கப்படுவது ஆட்சி அதிகாரம், இறுதியாக பிரிக்கப்படுவது தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இஸ்லாமிய ஆட்சி ஹுக்கும் எப்போ துண்டிக்கப்பட்டு விட்டது. 1924 ஆண்டு வரைக்கும் துருக்கியில கடைசியில இஸ்லாமிய ஆட்சி இருந்ததா சொல்றாங்க. இஸ்லாமிய ஆட்சியா இருந்துச்சு, ஹிலாஃபத்தா இருந்துச்சுன்னு கேட்கிறேன். துருக்கியில தாங்க தர்கா வழிபாடே இருந்துச்சு. தர்கா வழிபாடு பரப்பினதே துருக்கியில தானே. எங்க இஸ்லாமிய ஹிலாஃபத் துண்டிக்கப்பட்டுச்சு, எப்போ போயிருச்சு. கடைசியா இஸ்லாமிய நாட்டில இருந்து எது போகும் தெரியுமா? அஸ்ஸலாத், தொழுக போகும். இஸ்லாமிய ஹுக்கம் உண்டாவினதிலே பிரிஞ்சு போக வேண்டாங்க ரசூலுல்லாஹ். இவன் புதுசா உண்டாக்க போறாங்க.
பார்த்துக்கோங்க, இது அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தகூனின் நுபுவத்து ஃபீக்கும் மா ஷா அல்லாஹு அன் தகூன சும்ம யர்ஃபஉ இதா ஷா. இந்த இஸ்லாம் எப்படி நிலை பெற்றுச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் நுபுவத்தை இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இறுதியாக ஏற்படுத்துகிற நுபுவத்தை அது அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் நுபுவத் நிலை பெற்றது. சும்ம தகூன் ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, நல்லா பார்த்துக்கோங்க. பிறகு நுபுவத்தின் விளக்கத்தின் அடிப்படையில், மின்ஹாஜுன் நுபுவா, நுபுவத்தின் சிந்தனையின் அடிப்படையிலே, நுபுவத்தின் வழியின் அடிப்படையிலே இஸ்லாமிய ஹிலாஃபத் உருவாக்கப்பட்டது. ஃபதகூனு மா ஷா அல்லாஹு அன் தகூன சும்ம யர்ஃபஉ, பிறகு அது நிலை பெறும் காலம் வரைக்கும், அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் நிலை பெற்றது. பிறகு அல்லாஹ் அதை கைப்பற்றிக் கொண்டான். சும்ம தகூனு முல்கன் வாலன் ஃபயகூனு மா ஷா அல்லாஹு ஐ யகூன சும்ம யர்ஃபஉ இதா ஷா, பிறகு ஆட்சி அதிகாரம் மன்னர் ஆட்சியின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. அது குறிப்பிட்ட நாள் வரை இருக்கும். பிறகு அதை அல்லாஹ் உயர்த்துவான். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சும்ம தகூனு முல்கன் ஜபரியத்தன், பிறகு கடும் அடக்குமுறை நடத்தப்படும் ஒரு ஆட்சி உருவாகும். அது அல்லாஹ் நாடும் காலம் வரைக்கும் நிலை பெறும். பிறகு அல்லாஹ் அதை கைப்பற்றி விடுவான். பிறகு சும்ம தகூனு ஹிலாஃபத்தன் அலா மின்ஹாஜின் நுபுவா சும்ம சகத, பிறகு மீண்டும் நுபுவத்தின் மின்ஹாஜின் படி, மன்ஹஜ் நுபுவத்தின் கொள்கையின் படி ஒரு ஆட்சி உருவாகும். பிறகு நபிகள் நாயகம் மௌனித்து விட்டார்கள். அதாவது ஆரம்பத்துல நுபுவத், பிறகு நுபுவத்தின் படி ஹிலாஃபத் ஆட்சி, பிறகு மன்னராட்சி, பிறகு கொடுங்கோல் மன்னராட்சி, பிறகு மீண்டும் நுபுவத்தின் விளக்கத்தின் அடிப்படையிலே ஒரு ஆட்சி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர, இந்த காலத்தில் இவன் இஸ்லாமிய ஹிலாஃபத்தை உருவாக்க போறான், அது கியாமத் நெருங்கும் போது தானாக உருவாகக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கு. இவன் எல்லாம் போராடி உருவாக்குறோம் இல்ல, தானா உருவாகும். 2 வழிகளில் உருவாகலாம். ஒன்று, இந்த மஹதி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், சொல்லிட்டு முடிக்கிறான். மஹதி என்று சொல்லக்கூடிய ஒருவர், அவர் ஏற்கனவே வந்து போயிட்டும் இருக்கலாம், இனிமேல் வரவும் செய்யலாம். மஹதி தெரிந்தானே. சில பேர் சொல்றாங்க, மல் மஹதி இல்லா ஈசா இப்னு மரியம் என்றுவாங்க. மஹதி என்றாலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் என்றுவாங்க. இல்ல, அது பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லலாது, அவர் நபி ஆகிடுவாரு ஏண்டா சொன்னா பரவாயில்ல. ராசிக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலும், ரிசான் அலைஹிஸ்ஸலாம், காமில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலும், ஆத்திக் அலைஹிஸ்ஸலாம், ரஹீம் அலைஹிஸ்ஸலாம். அலைஹிஸ்ஸலாம் என்ன அர்த்தம்? அவர் மீது அல்லாஹ்வின் சலாம் உண்டாகட்டும் என்று அர்த்தம். சொல்லலாம் ரவுசான் அலைஹிஸ்ஸலாம் ஃபி தர்கா தௌனி என்று சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப நாங்க அலைஹிஸ்ஸலாம் என்று யாருக்கு யூஸ் பண்றோம்? நபிமார்களுக்கு தானே, சஹாபாக்களுக்கு ரலியா, உங்களுக்கு ரலியல்லாஹு சொல்லலும், எனக்கு ரலியல்லாஹு சொல்லுவாங்க. ஜாலிக லிமன் ஹஷிய ரப்பா, யார் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன்ஹு அல்லாஹ் சொல்றான். ஆனா நாங்க பழகிக்கிறோம் சஹாபாக்களுக்கு சொல்ல. இப்ப அப்துல் ராசிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா என்ன பாத்தீங்களா, மதுவை உருவாக்கிட்டான்னுவாங்க. அப்படி சொல்றது. பிஜே ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிஜே அலைஹிஸ்ஸலாம் தான் பாத்தீங்களா, பிஜே நபி ஆகிட்டாங்கன்னுவாங்க. ஒரு கூட்டம் ஒரு லெவல்ல இருந்து அவனோட லெவல்ல தான் பேசணும், வேற வழி இல்லை. அப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் இல்ல, மஹதி என்ற ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆட்சியாளர் வருவார். அவர் எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தذهب الدنيا حتى يملك العرب رجل من اهل بيتي يعطي اسمي. இந்த அரபு தீபகற்பத்துக்கு ஒரு நேர்மையான ஆட்சியாளர் மஹதி வந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் கியாமத் நாள் வராது. அவருடைய பெயர் என்னுடைய பெயராக இருக்கும். அவர் யாரை ஆட்சி புரிவார்? அவர் யம்லிகுல் அரப, அரபு தேசத்தை ஆட்சி புரிவார். அரபு நாடுகளுக்கு ஒரு ஆட்சியாளர் மஹதி என்று வருவார். வந்து நல்ல ஆட்சியை செய்வார். எவ்வளவு காலத்துக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஆட்சி அவர் நேர்மையிலும் நீதியிலும் அந்த ஆட்சியை, பூமியை நிரப்புவார். கமா முலிஅத் ஜௌரன் வலுலுமன் யம்லிகு 7 சினீன், அவர் 7 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்துவார். 7 வருஷம் தான் அவருடைய ஆட்சி. 7 வருஷத்துக்கு நீதி நேர்மை நிறைந்த ஒரு ஆட்சி இருக்கும். அவர் அந்த ஆட்சியை அரபு தேசத்துக்கு நடத்துவார். இன்னொரு ஹதீஸ்ல, அல் மஹ்தியு மின் இத்ரதி, மஹ்தி என்பவர் என்னுடைய மகளான ஃபாத்திமாவின் வழித்தோன்றலில், மின் வலதி ஃபாத்திமா, ஃபாத்திமாவின் வழித்தோன்றல்களில் வரக்கூடியவர் என்று சொல்றாங்க. அப்படி நேர்மையான ஆட்சி நடக்கிறதுக்கு ரசூலோட பெயர் கொண்ட, முகம்மது என்ற பெயரை கொண்ட, அரபு நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய, 7 வருடம் ஆட்சி செய்யக்கூடிய
நீதி நேர்மை நிறைந்த ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வழித்தோன்றலில் வரக்கூடிய ஒருவர் ஆட்சி செய்வார்னு வந்துச்சு. இதை தாண்டி மகதிட பேர்ல நிறைய விட்டடிச்சிருக்கிறாங்க. கருப்பு கொடி ஏந்திய ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கண்டால் நீங்கள் பனிக்கட்டியில் தவழ்ந்து சென்றாவது அந்த அமீருக்கு பையத் செய்யுங்கள், அவர் என்னை சார்ந்தவர், அப்படி இப்படியே சில ஹதீசுகள் வரும். இந்த ஹதீஸை கண்டுபிடிச்சிட்டான்கள் இந்த ஆட்சிக்காரன்கள். வார எல்லா தீவிரவாத கும்பலும் கருப்பு கொடி வைக்கிறேன். ISIS கருப்பு கொடி, தாலிபானும் கருப்பு கொடி, போகோ ஹராமும் கருப்பு கொடி, இன்னும் என்னென்ன ஹராங்கள் வருதோ எல்லாமே கருப்பு கொடியை தூக்கொண்டு வாங்க எங்க அமீருக்கு பையத் பண்ணுங்க வாங்கன்றது. எல்லாம் ஓடி பனிக்கட்டியில தவழ்ந்து, பனிக்கட்டி ஒன்று வச்சு அப்படி ப்ரூஸ் பலியை கொண்டு போகணும். அதாவது சிரமப்பட்டாவது போங்கன்னு அர்த்தம். இந்த ஹதீஸை காட்டி தான் ஏமாத்தலாம். இப்படி ஒரு ஹதீஸ் இல்ல, பலவீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் ஏராளமா இருக்குது. இந்த ஹதீஸுகளை காட்டி சொன்னோடே எல்லாரும் ஓடுற, சிரியாக்கு ஓடு, பாலஸ்தீனத்துக்கு ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடு, கார் பொம்பை குண்டு வை எல்லாம் அழிஞ்சு நாசமாப்போ, இஸ்லாத்தை நாசமாக்குறாங்க பாவிகள். நிம்மதியா ஒரு பிரச்சாரம் செய்ய முடியல. இந்த மஹ்தியிட பேரை வச்சுதான் நிறைய பேர் நாசமாக்குறாங்க. இவர் வருவார் இருக்குது, எப்ப வருவார், என்ன வருவார், என்ன செய்வார், இவரை கண்டா போயிட்டு அவரை சந்திப்பது கட்டாயம் கடமை என்று ரசூலா சொன்னாங்களா? இது ஒரு முன்னறிவிப்பு. அரைக்குறையான பெண்கள் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள் என்று ரசூலா ஒரு முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இதுக்கு நாங்க அதை பார்க்கறதுக்காக உலகம் முழுக்க அரை நிர்வாண பெண்கள் எங்க இருக்கிறார்கள் என்று பாஸ்போர்ட் விசால எடுத்துக்கொண்டு போறதா? முன்னறிவிப்பு நடக்குது. அது கெட்ட முன்னறிவிப்பு, இது நல்ல முன்னறிவிப்பு. நல்லது தானுங்க. யாராவது வரலாற்றில் ஒரு நல்ல ஆட்சியாளர் வந்து மௌத்தா போனது யாருக்கு தெரியும்? வாரம் எல்லாம் மகதி மகதி என்று ஸ்ரீலங்கால நிறைய மகதிகள் வந்து போயிட்டிருக்கிறாங்க. மகதி என்று தப்பி தவறி மகதி பேர் வச்சா சரி வராது. முகமது என்று பேர் வைக்கணும். அரபு வம்சமாயிக்கணும். குறைசி வம்சத்துல தானே வரணும். பித்ரத்தி என்னங்கிற சொல்ல என்னுடைய வழித்தோன்றல் ஃபாத்திமாட வழித்தோன்றல்ல வருவாங்கடா, அவங்க குறைசிகள். அரபு தேசத்துல முகமது என்ற பேர்ல 7 வருஷம் நீதியை ஆட்சி செய்யணும். இப்படி ஒரு மகதி வந்து நாங்க இப்ப காணல. மகதிக்கு போகணும், மகதியை சந்திக்கணும். பாலஸ்தீனத்துல யுத்தம் நடந்தோடனே அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் அங்க ஹமாஸ் குழுக்குள்ள இருக்கிறாங்க தெரியும், ஓடு வேண்டாம் பாலஸ்தீனத்துக்கு என்றது. பாலஸ்தீனத்தை வச்சே பொறுப்பு நடத்துறாங்க எல்லாரும். அத காட்டி 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 காட்டினா என்ன வருது? கவலைப்படத்தானே வேணும். எங்க பிள்ளைகள். நாங்க அதுக்காக என்ன செய்யலாம்? அரசாங்கத்தை சில வலியுறுத்துற சில வேலைகள் செய்யணும். இவங்களோட கண்டனத்தை தெரிவிங்க. பாலஸ்தீன் மக்களுக்காக நீங்க நிதி உதவி செய்யுங்க. பாலஸ்தீன மக்களை இங்க குடியமர்த்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா குடியமர்த்துங்க. இப்படி அறிவுபூர்வமான கோரிக்கைகளை வைக்கலாம் மக்கள் சக்தியை திரட்டி. இது அரசியல்வாதி ஒருத்தர் வாரி சேவ் பாலஸ்தீன், உடனே ஆர்ப்பாட்டம், சால்வைய போட்டது, களத்துல நிக்கிறது, அப்படி அவனுடைய எலெக்ஷனுக்கு அந்த போட்டோ பப்ளிஷ் பண்றது. பாலஸ்தீனத்தை வச்சு ஓட்டு பிடிக்கிற ஹராமிகள் இவங்க. இப்படியா சொல்லி கொடுக்கிறது? இதுல எடுத்து நிற்கிறான். அவன் செல்லுக்கு இருக்காய்ப்பான் வீட்டுல. அவனுக்கு ஊரு தெரியா, உலகம் தெரியா, கம்ப்யூட்டர்னும் இப்படி இருந்தா இப்ப கண்ணாடி டொம்பா சைஸ் கண்ணாடி போட்டுக்கொண்டு இப்பான். இப்படி இவன் போய் காட்டிப்பான். கட்டி கொண்டு பாய் எங்கேயாவது தொலைஞ்சு முடிஞ்சு. நாங்க கட்டி எழுப்புற இஸ்லாமிய கோட்டை, தாவா கோட்டை சுக்குநூறாகுது. எவ்வளவு நாங்க திரும்ப திரும்ப ஜீரோ இருந்து எழுப்பி வாரது. இந்த வழிகட்ட சிந்தனைகளை அகற்ற கவலைப்படுங்கப்பா, கவலைப்படுங்க. பரவாயில்லை, நாங்களும் கண்ணீர் விட்டு அழுகிறோம், துவா செய்யறோம். எது அறிவுபூர்வமாக செய்யணுமோ செய்யறோம். இதை வச்சு யாரையும் தூண்டாதீங்க. இளைஞர்கள் யாரும் இதுக்கு சிக்காதீங்க. இதை யோசிங்க. அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து ஆட்சி அவங்க கியாமத் நாள் நெருங்கும் போதுதான் வருவாங்கன்னு தெளிவா வருது. வருவாங்க, சிலுவையை முறியடிப்பாங்க, பன்றியை கொலை செய்வார்கள், நீதியா ஆட்சி நடத்துவாங்க, தஜ்ஜால் கொலை செய்யப்படுவோம், யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் அழிவாங்க. அதற்கு பிறகு கியாமத் வரும். ஓகே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீதியான ஆட்சி செய்வாங்கன்னு வருது தானே. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் ஆட்சியை நோக்கி நாங்க ஜெருசலத்துல போயிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கொண்டு கேளுமா? ஏலா நடக்கும் நிகழ்வுகள் எங்களுக்கு உத்தரவு இல்லை போயிட்டு பங்கு பெற சொல்லி. எங்களுக்கு எது உத்தரவு தெரியுமா? இறுதியா சொல்றேன் பாருங்க. அல்லாஹ் சொல்றான் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில் 55வது வசனம். நல்ல மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. அல்லாஹ் உங்கள ஈமான் கொண்டு நல்லறங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறான். என்ன வாக்குறுதி? லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கப்லிஹிம்
வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தலா. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி அல்லாஹ் இந்த பூமியை அதிகாரமான ஒரு இடமாக ஆக்கினானோ, பூமியிலே ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தானோ, அதே போன்று உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவதாகவும், தீனமும் உள்ளது இருத்தலா, அவர்கள் திருப்தி அடையக்கூடிய மார்க்கத்தை நிலைநிறுத்தவும் அல்லாஹ் யாருக்கு வாக்குறுதி அளிக்கிறான் தெரியுமா? யாரை ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். நீ ஆட்சி கடவுளே மதங்கிறதா இருந்தா ஈமான சரியா வச்சுக்கோ, சிறுக்குல போவாதே. அமல சரியா வச்சுக்கோ, பிதஅத்துல போவாதே. குர்ஆன் சுன்னாதான் இஸ்லாம் என்ற அடிப்படையில எவன் வாழ்ந்து கொண்டு போறானோ அவனிடம் மனிதாபிமானம் இருக்கும், கட்டுப்படுதல் இருக்கும், நாட்டு சட்டங்களுக்கு அடிப்படையில தன்மை இருக்கும், மனிதர்களுக்கு இடையூறு செய்ய மாட்டான், அடுத்தவர்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் பறிக்க மாட்டான், நல்ல ஒரு குடிமகனாக வாழுவான், நல்ல ஒரு முஸ்லிமாக வாழுவான். அப்படி வாழ்ந்து கொண்டு செல்லுகின்ற நேரத்தில் பிரச்சாரம் பண்ணுவான், தாவா செய்வான், இந்த சத்தியத்தை எத்தி வைப்பான். 10% 20% அது பெருகும். மக்கள் பெருகி பெருகி பெரும்பான்மையாகும் போது அல்லாஹ்வே என்ன செய்வான்? முன் சென்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தமாய் இப்ப நீங்களும் கிலாஃபத்து ரசூலுல்லாஹ் செய்யுங்க, இனாங்களுக்கு அதிகாரம் என்று அல்லாஹ் தானா நைஸா கொண்டு கையில வந்து சேர்ப்பான். இங்க இருந்து கொண்டு வரலாற்றத்துக்கு துப்பு கெட்டவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுறாங்க. மௌலிது சிறுக்கென்று சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுறாங்க. நபி வழி அடிப்படையில் தொழ தெரியாதவன் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பத்தி பேசுறான். இதை நம்பி அப்பாவி இளைஞர்கள் யுவதிகள் அவங்களுக்கு பின்னாடி போறதுதான் இந்த காலத்துல நாங்க பார்க்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே, யுவதிகளே, மார்க்கத்துக்கு பற்று இல்லாம வாழவும் கூடாது. டிக்டாக்ல போயிட்டு வீடியோ போடுறவங்களா மாறிடாதீங்க. இன்ஸ்டால வந்து பிரைவேட் செட்டுக்குள்ள பூந்து பிரைவேட் செட் பண்றவங்களா ஆகிடாதீங்க. அப்படி ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது. இன்ஸ்டால பிரைவேட் செட்டுன்னு என்னமோ இருக்குதுன்றாங்க. பிரைவேட் ரூமுக்குள்ள போயிட்டு செட் பண்றேன். ஏன்னா இன்ஸ்டா உள்ளுக்கு இப்படி ஆகிடாதீங்க. டெலிகிராமுக்குள்ள போய் கொஞ்சம் குழாவி கொண்டு இருக்காதீங்க. யூடியூப்ல போய் வீடியோ போடுறோம் என்ற பேர்ல ஆபாசத்தையும் அசிங்கத்தையும், வீட்டுல கிச்சன்ல நடக்கிறது, டாய்லெட்ல போயிட்டு தக்கா பேடுறது எல்லாத்தையும் வீடியோவா போடாதீங்க. ஆண்கள் ஒழுக்கத்தை பேணுங்கள், பெண்கள் ஒழுக்கத்தை பேணுங்கள், மார்க்கப்பட்டோடு வாழுங்க, உலகத்தை அணுக வேண்டிய விதத்துல அணுகி குர்ஆன் சுன்னா வட்டத்துல வாழுங்க. அதே நேரத்துல மார்க்கப்பற்றன்ற பேர்ல அடுத்தவன் உசுர பறிக்கிற வணிகத்துக்கு போயிடாதீங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அதை ஆதரிக்கவில்லை. அடுத்த மக்கள் நாங்க மார்க்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இஸ்லாத்துக்கு வர வைக்கணும். அவனை சாவடிச்சவன யாருக்கு தாவா பண்றது? நாங்க என்ன பத்தி ஒரு செய்தியா இருந்தாலும் பிறருக்கு எத்தி வைங்க ரசூலா சொன்னாங்க. இவன் எல்லாத்தையும் கொண்டு போட்டு யாருக்கப்பா சொல்ல போறோம்? நாங்க கேட்கறதுக்கு இருக்கணுமே. அப்ப நாங்க ஒரு அழகான தாவா களம் தான் எங்கள் மீது சுமத்தப்பட்ட கடம். அதைத்தான் நாங்க செய்யறோம். இயலாதவர்களாக, சோம்பேறிகளாக, பயந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் இஸ்லாத்தை எத்தி வைப்பது நேரடியாக முஸ்லிம் அல்லாத மக்களை அழைத்து, இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாம் பிணத்துரு என்ற பேர்ல அவனோட கேள்விகளுக்கு விடையளித்து நேரடியாக இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். புத்தகங்களை வெளியிடுகிறோம், சிங்கள மொழிபெயர்ப்புகள், தமிழ் மொழிபெயர்ப்புகளை வெளியிடுகிறோம். இதுதான் தாவா, இதுதான் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது. இதை விட்டுட்டு மார்க்கப்பட்ட பேர்ல கண்ட நின்ற காட்சிகளை எல்லாத்தையும் காட்டி இளைஞர்களை உசுப்பேத்தி அவர்களை வழிகெடுத்து ஜிஹாதி அடிப்படவாத சிந்தனைக்குள்ளே அவர்களை நாங்கள் நுழைவித்து விடாமல் சமூக ஊடகவியலாளர்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதை சிந்தித்து சரியான வழியில் உங்களுடைய பிரச்சாரங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டும். இந்த கண்ட நின்ற காட்சிகளை காட்டி எங்களோட சமூகத்தை சீரழித்து விடாதீர்கள். அதுக்காக ஒன்று வருது, அதை கண்டோன்னே கண்டுகொள்ளாம போறதில்லை. அவங்க படுற கஷ்டம் எங்கட கஷ்டம் தான். அதுக்காக நாங்க பாடுபடணும். இந்த பாலஸ்தீனத்துக்காக வேண்டி குரல் எழுப்புறவங்க எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒரு 230-300 கோடிகளை வசூல் பண்ணி கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது தெரிந்தானே, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த காட்சிகளை காட்டி காட்டி அதுல வந்து சம்பாத்தியத்தை பண்ணுவாங்க. அது இல்லை எங்கட வேலை. இது பாலஸ்தீனம் மட்டும் இல்ல, எந்த நாட்டின காட்சி காட்டினாலும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நாட்டில வரும். சிரியா வரும், பாலஸ்தீன் வரும், லெபனான் வரும், ஈராக் வரும், ஈரான் வரும். ஒவ்வொன்று காட்டி காட்டியே காலம் போகும். இதுல நாங்க மூழ்கிராம, நாங்க எங்களோட சிந்தனைகளை அடகு வைக்காம இஸ்லாம் நமக்கு சொன்ன
அழைப்பு பணி, தாவா பணி, அதை நாங்கள் வீரியமாக முன்னெடுத்து சென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கின்ற அந்த குர்ஆன் சுன்னாவில் அமைந்த மனதிருப்தியான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்க மறக்க கூடாத ஒரு அடிப்படையான அறிவுரையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நான் சொன்ன அடிப்படைதான் இஸ்லாத்தின் அடிப்படை. இதற்கு எதிரான கருத்துள்ளவர்களுடன் நாங்கள் விவாதிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.